வணக்கம் and welcome back to J Story Box. இன்னைக்கு நாம கேட்க போற கதை ஈரோடு கார்த்திகை அவர்கள் எழுதிய பருவத்தே போர்சை பாகம் 2. ஏற்கனவே நான் பாகம் 1 கதை நான் போட்டிருக்கேன். அது கேட்காதவங்க முதல்ல அது கேட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த கதைக்கு வாங்க. அதற்கான லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் மென்ஷன் பண்ணுறேன். மேலும் என்னுடைய சேனலை நீங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே மறக்காம பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணுங்க. சரி வாங்க நாம கதைக்குள்ள போகலாம். அத்தியாயம் 16. இதோ இந்த படத்தில் இருக்கும் இருவரும் பெயர் பெற்ற கள்வர்கள், கொள்ளையடிப்பதில் ஈடு இணையற்றவர்கள், அதே நேரம் மிகுந்த ஆபத்தை விளைவிக்கக்கூடிய கொடியவர்கள். இவர்களுக்கு யாராவது அடைக்கலமோ புகலிடமோ கொடுப்பது சட்டப்படி குற்றம். இவர்களுக்கு உதவி செய்பவர்கள் யாராக இருந்தாலும் மரணம் நிச்சயம் என்றான் கோட்டை காவலர்களில் ஒருவன். கேட்டாயா காவலர்கள் சொல்வதை? அவர்களை பற்றி நான் நிறையவே கேள்விப்பட்டிருக்கேன். அவர்கள் இங்கே கால் வைத்திருக்கிறார்கள் என்றால் கார்கோடனுக்கு கேடு காலம் ஆரம்பித்து விட்டது என்று அர்த்தம் என்றான் அறிவிப்பை கேட்டுக்கொண்டிருந்த இருவரில் ஒருவன். நாம் இவர்களை காட்டிக் கொடுப்பதன் மூலம் அதிகார வட்டத்தை நெருங்கிவிடலாம் என்று நினைத்தேன் என்றான் மற்றொருவன். அது தப்பு கணக்கு. அதைவிட நாம் இவர்களுக்கு உதவி செய்வதன் மூலமாக நாம் நினைத்ததை சாதித்து விடலாம் என்றான் இன்னொருவன். நீ அளவிற்கு அதிகமாக அவர்களை நம்புவது போல் தெரிகிறது. அதற்கு அவர்கள் தகுதியானவர்கள்தான். இதோ அவர்களின் திறமையை தெரிந்து கொள்ள உனக்கு ஒரு வாய்ப்பு. கோட்டைக்கு இருப்பது 2 வழிகள்தான். இங்கிருந்து தப்புவது என்றால் இந்த 2 வழிகளில் ஏதாவது ஒன்றில் மட்டும்தான் தப்பிக்க முடியும். ஆனால் 2 வாசல்களிலும் கடும் காவல் நிலவுகிறது. இந்த கட்டுக்காவலை மீறி எப்படி தப்பி வெளியேற முடியும்? உனக்கு ஏதாவது யோசனை இருக்கிறதா? எனக்கு எதுவும் தோன்றவில்லை. ஆனால் நீ சொல்வது உண்மைதான். இந்த கட்டுக்காவலை மீறி தப்புவது இயலாத காரியம்தான். அவர்கள் இருவரும் அகப்பட்டுக் கொள்ளவே வாய்ப்பு அதிகம். உனக்கும் எனக்கும் சூழ்நிலை நன்றாக புரிகிறது. தப்ப வழியில்லை என்றும் தெரிகிறது. ஆனால் அவர்கள் இருவரும் பிரச்சனைகளை கண்டு பயப்படுவதில்லை. எல்லா பிரச்சனைகளையும் சமாளிக்கும் ஆற்றல் பெற்றவர்கள். இந்த பிரச்சனையை எப்படி சமாளிக்கிறார்கள் என்பதை நாம் மறைந்திருந்து பார்ப்போம். நாம் இந்த ஆசாமியை பின்தொடர்வோம். இவன் ஆதித்தனா இல்லை அறிஞனா என்று நமக்கு தெளிவாக தெரியவில்லை. பெயரா இப்பொழுது முக்கியம். இந்த பிரச்சனையை அவர்கள் எப்படி சமாளிக்கிறார்கள் என்ற அவர்களின் திறமைதான் நமக்கு முக்கியம். குதிரையில் தங்களை கடந்து சென்ற அறிஞனை இருவரும் குதிரையில் பின்தொடர்ந்தனர். இருவரும் பிரிந்து சென்ற இடத்தில் ஆதித்தன் தன் அண்ணனுக்காக காத்து கொண்டிருந்தான். அதற்கு முன்பாக அவன் எல்லா இடங்களையும் நன்றாக சுற்றி பார்த்து விட்டான். அறிஞன் அங்கு வந்து சேர்ந்ததும் அவன் முகம் மலர்ந்தது. அண்ணா, எதிரிகள் நம்மை இனம் கண்டு கொண்டு விட்டார்கள். அந்த வாசலில் என்ன நிலவரம்? அங்கும் இதே கலவரம்தான். அந்த பூபதி தன் வேலையை காட்டிவிட்டான். அவனை தப்பித்து போக நாம் விட்டிருக்க கூடாது. நடந்து முடிந்ததை பேசி பயனில்லை. இங்கே நம்மை அடையாளம் காட்ட அந்த பூபதி இருக்கிறான். அந்த வாசலில் அப்படி யார் இருக்கிறார்கள்? பூபதி சொன்ன அடையாளத்தை வைத்து நம்மை ஓவியமாக தீட்டி வைத்திருக்கிறார்கள். அந்த அழகான ஓவியத்தை ரசிக்க நமக்கு தான் கொடுத்து வைக்கவில்லை. இப்பொழுது நாம் கோட்டையை விட்டு வெளியேறி ஆக வேண்டுமே. என்ன செய்யலாம்? தூரத்தில் ஒரு இடிமுழக்கம் வானில் உருண்டு சென்றது. ஆங்காங்கே மழை நீர் பூமியை நோக்கி விழ ஆரம்பித்தது. மழை பெய்ய ஆரம்பித்து விட்டது. இதை பயன்படுத்தி ஏதாவது செய்ய முடியுமா? நல்ல யோசனை சொன்னீர்கள். இப்பொழுதே செயல்படுத்தி காட்டுகிறேன். நம்மில் யாராவது ஒருவர் இங்கிருந்து வெளியேறித்தான் ஆக வேண்டும். நீங்கள் வரிசையில் வாருங்கள். மற்றதை நான் பார்த்துக் கொள்கிறேன் என்ற ஆதித்தன் அருகே இருந்த துணி விற்பவனை நோக்கி நகர்ந்தான். ஒரே நேரத்திலான 2 போர்வைகளையும் துண்டுகளையும் வாங்கிக் கொண்டு பூபதி இருக்கும் இடத்தை நோக்கி நடந்தான். நடக்கும் பொழுதே துண்டை தலையில் கட்டிக்கொண்டவன் போர்வையை போர்த்தி கொண்டான். வெகு வேகமாக காவலர்களை நெருங்கியவன், முட்டாள்களே, நமக்கு ஆளை அடையாளம் காட்ட வந்தவனை இப்படி மழையில் நனைய விட்டிருக்கிறீர்களே, இந்த விஷயம் தளபதிக்கு தெரிந்தால் என்னாவது என்று இறைந்தான். உரிமையோடு சத்தம் போட்டவனை பார்த்து உயர் அதிகாரியோ என்று நினைத்த காவலர்களில் ஒருவன் மன்னித்து விடுங்கள் என்றான். மற்றொருவன், அந்த போர்வையின் துண்டையும் இப்படி கொடுங்கள் என்று கையை நீட்டினான். நானே கொடுத்து விடுகிறேன் என்ற ஆதித்தன் பூபதியின் தலையில் துண்டை இறுக கட்டினான். தன் தலையில் துண்டை போடுவது யார் என்று நிமிர்ந்து பார்த்த பூபதியின் வயிற்றில் ஒரு குருவால் தொட்டு நின்றது. நீயா என்றான் பூபதி அதிர்ச்சியோடு. நானே தான் நண்பா. இதோ இந்த போர்வையை போர்த்திக்கொள் என்றபடி அவனுக்கு போர்வையை போர்த்தினான். என்னையோ என் அண்ணனையோ அடையாளம் காட்ட முற்பட்டால் உன் உடலில் உயிர் தங்காது. பார்த்து ஜாக்கிரதையாக நடந்து கொள் என்றான் ஆதித்தன். கத்தி முனையில் செய்வதறியாது திகைத்து நின்றான் பூபதி. வரிசையில் வந்து நின்ற அறிஞனை அடையாளம் காட்ட அவனது உள்ளம் துடித்தாலும்
உடல் ஒத்துழைக்கவில்லை. இவன் இல்லை, நான் பார்த்த ஆசாமி என்று முனகினான் பூபதி. நன்றி நண்பரே. ஒவ்வொரு குடிமகனும் உன்னைப் போலத்தான் தேசபக்தியோடு இருக்க வேண்டும். போய் வருகிறேன் என்று பூபதியை பாராட்டிய அறிஞயன் தன் குதிரையோடு வெளியேறினான். கோட்டை கதவிற்கு வெளியே சென்ற அறிஞயன் ஆதித்தனின் குதிரையான மோகினியை வெளியே அழைக்க சீர்கை ஒளியை எழுப்பினான். விரைந்து வருவதற்கான வழக்கமான சீர்கை ஒளியை கேட்ட மோகினி மின்னல் வேகத்தில் வாயிலை நோக்கி பாய்ந்தது. பூபதியின் வயிற்றிலிருந்த குருவாலை சற்றென்று எடுத்த ஆதித்தன் அவனுடனே கூச்சலிட்டு தன்னை காட்டிக் கொடுத்து விடக்கூடாது என்பதால் அவன் முகத்தில் ஓங்கி குத்தினான். பூபதி நிலை குலைந்து சரிந்த அதே நேரத்தில் மோகினியை நோக்கி ஓடிய ஆதித்தன் அதன் கூடவே ஓடி முதுகில் தாவி ஏறினான். மோகினி ஆதித்தனை சுமந்து கொண்டு புயல் வேகத்தில் வாயிலை விட்டு வெளியேறியது. என்ன நடக்கிறது என்று காவலர்கள் உணரும் முன்பாக கண் சிமிட்டும் நேரத்தில் இந்த சம்பவம் நடந்து முடிந்தது. கீழே விழுந்த பூபதி தன்னை சுதாரித்துக் கொண்டு, முட்டாள்களே, அவர்கள்தான் அந்த திருடர்கள், அவர்களை உடனே பிடியுங்கள் என்று கத்தினான். வடக்கு வாசலில் சோதனையை பார்வையிட்டுவிட்டு தேரில் கிழக்கு வாசலுக்கு வந்து கொண்டிருந்த புகழேந்தி வாயிலில் நடந்த கலைபரத்தை பார்த்து விட்டான். தேரின் வேகத்தை குறைக்காத புகழேந்தி காவலர்களிடம் கதவை திறக்க சொல்லி சைகை காட்டினான். கோட்டை கதவுகள் அகலத் திறந்து கொள்ள சீறிக்கொண்டு தேர் வெளியேறியது. வேட்டை துவங்கியது. அத்தியாயம் 17. வடக்கு வாசலிலிருந்து கிழக்கு வாசலுக்கு தன்னுடைய ரதத்தில் விரைந்து வந்து கொண்டிருந்த புகழேந்தி வாலிபன் ஒருவன் விரைந்தொழி சென்று குதிரையில் ஏறுவதையும் கோட்டை வாசலுக்கு வெளியே இன்னொருவன் சீர்கை ஒளியை ஒலித்தபடி தனது குதிரையை விரட்ட தயாராக இருப்பதையும் கண்ணுற்றான். பூபதி அடையாளம் காட்டி அரண்மனை ஓவியன் வரைந்த ஓவியத்துடன் இருவரின் முகமும் ஒத்துப்போவதை கவனித்தவன் இருவரும் யார் என்று சடுதியில் அடையாளம் கண்டு கொண்டு விட்டான். ரதத்தை வேகம் குறைக்காமல் விரட்டி சென்றால் அவர்களை எளிதில் பிடித்துவிட முடியும் என்று உணர்ந்தவன் கதவை அகலமாக திறங்கள் முட்டாள்களை என்று கத்தினான். ஆதித்தனை தடுத்து நிறுத்த கோட்டை கதவை அடைப்பதா வேண்டாமா என்று குழம்பிய காவலர்கள் நமக்கு எதற்கு வம்பு என்று கதவுகளை அகலமாக திறந்தனர். இதுதான் பொன்னான வாய்ப்பு என்று நினைத்த ஆதித்தன் தன் குதிரையை விரட்டினான். சகோதரர்கள் இருவரும் மின்னல் வேகத்தில் கதவை தாண்டி விரைந்தனர். அவர்களை பின்தொடர்ந்து வந்த புகழேந்தி, வீரர்களே, என்னை பின்தொடர்ந்து வாருங்கள் என்று கூச்சலிட்டபடி விரைந்தான். சகோதரர்கள் இருவரும் மின்னல் வேகத்தில் குதிரையை விரட்டி கொண்டு விரைந்தனர். ஆதித்தா, மழை நின்று நின்று பெய்கிறது. எதிரி நம்மை விரட்டத் தொடங்கிவிட்டான். அவனது கண்களை கட்டினால் தவிர நம்மால் தப்பிக்க முடியாது என்றான் அறிஞயன். கவலைப்படாதீர்கள், அதற்கு என்னிடம் ஒரு யோசனை இருக்கிறது என்ற ஆதித்தன் குதிரையின் இடைவாரில் தொங்கிய பைக்குள் கைகளை விட்டு ஒரு கயிற்று சுருணையை எடுத்தான். அதன் நுனியில் நங்குர வடிவிலான இரும்பை வலுவாக கட்டினான். உயரமான கோட்டை சுவர்களில் ஏறுவதற்காக பயன்படும் இந்த கருவியை எப்பொழுதும் தயார் நிலையில் வைத்திருப்பது அவனது வழக்கம். அவனது கையில் இருந்த கருவியை பார்த்த அறிஞயன், சபாஷ், சரியான கருவியை தான் தேர்ந்தெடுத்திருக்கிறாய் என்று தன் தம்பியை பாராட்டவும் செய்தான். குதிரை மின்னல் வேகத்தில் ஓடிக்கொண்டிருந்த பொழுதும் ஆதித்தனின் கூர்மையான கண்கள் எதிரே இருந்த மரங்களில் பலவீனமான கிளைகளை பார்த்து கொண்டிருந்தன. சட்டென்று அதில் பலவீனமான கிளை ஒன்று தேர்வு செய்தவன் அந்த கிளையை நோக்கி தன்னுடைய நங்கூரம் கட்டப்பட்ட கயிற்றை வீசினான். மரக்கிளையில் மாட்டிக்கொண்ட நங்கூரம் குதிரையின் வேகத்தால் இழுக்கப்பட்டு கிளையை உடைத்துக்கொண்டு மண் தரையில் விழுந்தது. ஆதித்தனின் கையில் இருந்த கயிற்றில் கட்டப்பட்டிருந்த கிளை மண்ணில் அங்கும் இங்கும் புரண்டு புழுதி புயலை கிளப்பத் தொடங்கியது. மேலே மழை ஈரத்தால் நனைந்திருந்த மண் கிளையால் அகன்று உள்ளே இருந்த காய்ந்த மணலை காற்றோடு கலக்க செய்தது. பின்புறமாக விரட்டி கொண்டு வந்த புகழேந்தியின் கண்களிலிருந்து சகோதரர்களின் உருவம் மறைந்து புழுதி புயல் மட்டுமே இப்பொழுது தென்பட ஆரம்பித்தது. எமக்காதகர்கள் எப்படியெல்லாம் சிந்திக்கிறார்கள், இவர்கள் மிகுந்த புத்திசாலிகளாக இருக்கிறார்கள் என்று எதிரிகளையும் மனதிற்குள் பாராட்ட தலைப்பட்டான் புகழேந்தி. அவனது மனம் இப்பொழுது மழை வலுவாக பெய்ய வேண்டும் என்று விரும்பியது. அப்படி மழை வலுவாக பெய்தால் புழுதி புயல் மழை நீரில் அடங்கிவிடும். எதிரிகள் எளிதில் கண்ணுக்கு தெரிவார்கள். பின்தொடர்ந்து பிடிப்பதும் எளிது என்று அவன் மனதிற்குள் கணக்கிட்டான். அவனது வேண்டுதல் கடவுளுக்கே கேட்டுவிட்டது போலும். அவனது வேண்டுதலுக்கு செவிசாய்த்து மழை சோவென கனமாக பெய்ய துவங்கியது. அவன் எதிர்பார்த்தது போலவே புழுதி புயல் அடங்க தொடங்கியது. இருவருக்கும் இடையேயான இடைவெளி குறைய தொடங்கியது. மழை அவனுக்கு சாதகமாக இருக்கிறது, அதே மழை நமக்கு பாதகமாகிவிட்டது என்றான் அறிஞயன் வருத்தத்தோடு. இல்லை, இந்த மழையையும் நமக்கு சாதகமாக்கி கொள்ள முடியும் என்ற ஆதித்தன் தன் கையில் இருந்த கயிற்றை குருவாலால் வெட்டிவிட்டான். கயிற்றோடு கிளை புகழேந்தியின் ரதத்தை நோக்கி விரைந்து அதன் சக்கரத்தில் நசுங்கியது. அதோ
அந்த சமவெளியை நோக்கி குதிரையை செலுத்துங்கள் என்று சாலையின் பக்கவாட்டில் இருந்த சமவெளி பகுதியை காட்டினான் ஆதித்தன். ஆதித்தன் காட்டிய சமவெளி பகுதியில் 2 அடி தூரத்திற்கு புற்கள் வளர்ந்திருந்தன. உன்னுடைய நோக்கம் புரிந்துவிட்டது என்று சிரித்தான் அறிஞயன். இருவரும் தங்கள் குதிரையை சாலையின் பக்கவாட்டில் இறக்கி சமவெளி பகுதிக்குள் பாய்ந்தனர். புற்கள் வளர்ந்து கிடப்பதால் அது சதுப்பு நில பகுதியாக இருக்க வேண்டும் என்று கணித்திருந்தான் ஆதித்தன். அவனது கணிப்பு உண்மையாக இருந்தது. சோவென்று பெய்து கொண்டிருந்த கனமழையால் சதுப்பு நிலம் நீர் கலந்து சேராக மாறத் தொடங்கியிருந்தது. குதிரைகள் இரண்டும் 2 அடி தூர சேற்றில் வேகம் குறைந்து பயணிக்க தொடங்கின. எதிரிகள் இருவரும் சட்டென்று தங்கள் பாதையை மாற்றிக்கொண்டதை பார்த்த புகழேந்தி அதை தவறாக நினைத்து விட்டான். எதிரிகள் தனக்கு பயந்து கிடைத்த வழியில் புகுந்து ஓட முயற்சிப்பதாக நினைத்தவன் தன்னுடைய தேரின் பாதையை மாற்றினான். எதிரிகள் எங்கு சென்று ஒளிந்தாலும் அவர்களை பிடித்தாக வேண்டும் என்ற நோக்கமே அவனுக்கு பிரதானமாக இருந்ததால் குதிரையின் வேகம் குறைவதை அவன் கவனிக்கவில்லை. அவனை கவனிக்க மழை நீரும் விடவில்லை. தன்னுடைய ரதத்தை புற்களுக்கு நடுவே கொஞ்ச தூரம் செலுத்தியதும் தான் எதிரிகளின் சூழ்ச்சி வலையை அவனால் உணர முடிந்தது. முழங்கால் அளவு சேற்றில் ரதத்தின் சக்கரங்கள் சிக்கிக் கொண்டு விட்டன. சேற்றில் சிக்கிய ரதத்தை இழுக்க முடியாமல் குதிரைகள் திணற ஆரம்பித்தன. கையில் இருந்த சவுக்கால் குதிரைகளை அடிக்க ஆரம்பித்தான் புகழேந்தி. அடிக்கி பயந்து குதிரைகள் வேகம் காட்டினாலும் சேற்றில் சிக்கிய ரதம் நகர மறுத்தது. எதிரிகளின் சூழ்ச்சி வலையில் சிக்கிவிட்டதை உணர்ந்த புகழேந்தி ரதத்திலிருந்து குதித்து இறங்கினான். அவன் எதிரே இருந்த எதிரிகளை ஏறிட்டு பார்த்தபொழுது அங்கே இருந்த இருவரும் காணாமல் போயிருந்தனர். இருவரும் தன் முகத்தில் சேற்றை பூசிவிட்டு தப்பித்ததை கண்டு கொண்ட புகழேந்தி தன் உள்ளங்கையில் முஷ்டியால் குத்தி கொண்டான். மழை நின்று வெளிச்சம் வீச ஆரம்பித்தது. அவனது வீரர்கள் அங்கே வந்து சேர்ந்தபொழுது நிலை கொழுந்து நின்ற புதிய தளபதியை பார்த்தனர். அத்தியாயம் 18. சடசடவென்று பெய்த மழை நின்றபொழுது புகழேந்தியும் அவனது ஆட்களும் மழையில் தொப்பலாக நனைந்தபடி நின்று கொண்டிருந்தனர். தான் கண்ணை காட்டினாலே அதன் அர்த்தம் புரிந்து பாயும் வீரர்களுக்கு முன்னால் தன்னுடைய கம்பீரத்தை இழந்து கேலி பொருளாக நிற்பதை போல் உணர்ந்தான் அவன். புகழேந்திக்கு தண்ணி காட்டிவிட்டு காணாமல் போன 2 கல்வர்களை பற்றிய பெருமித உணர்வு அங்கிருந்த வீரர்களிடம் பரவி இருந்தது. தளபதியின் கண்களிலேயே அந்த கல்வர்கள் மண்ணை தூவி விட்டு பறந்தோடி விட்டார்களே, பலை திருடர்கள் தான். நம் தளபதி சாதாரண ஆளா? அவர்களை கண்டுபிடித்து அவர்களின் சிரத்தை வாங்கிவிட மாட்டார்களா என்றான் இன்னொரு வீரன். எனக்கெனவோ அவர்கள் தளபதியை விட திறமைசாலிகளாக இருப்பார்கள் போல் தெரிகிறது. இவர்களிடம் நாமும் தளபதியும் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். இல்லை என்றால் அந்த திருடர்கள் நம்மை நடுத்தெருவில் நிறுத்தி விடுவார்கள். மரத்தினடியில் உட்கார்ந்திருந்த புகழேந்தியின் பாம்பு செவிகளில் வீரர்கள் குசுகுசுவென பேசும் இந்த பேச்சொலி கேட்டுக்கொண்டிருந்தது. அவனது வீரர்களில் சிலர் சேற்றில் சிக்கிய அவனது தேரை படாத பாடுபட்டு மீட்டுக் கொண்டிருந்தனர். அதை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த புகழேந்தியின் ரத்தம் துடியாக துடித்துக் கொண்டிருந்தது. இதுவரை தோல்வியை சந்திக்காத அவனது வாழ்வில் அவன் சந்திக்கும் முதல் தோல்வி இது என்பதை அவனால் ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை. அவர்கள் மட்டும் உயிருடன் என் கையில் மாட்டட்டும், பிறகு இருக்கிறது செய்தி என்று மனதிற்குள் கருவி கொண்டிருந்தான் அவன். அதே நேரம் சதுப்பு நில பகுதி வழியாக முன்னேறிய சகோதரர்கள் இருவரும் பிரதான சாலையை அடைந்து அங்கிருந்து கருத்திருமன் இருந்த இடத்தை நோக்கி முன்னேறத் தொடங்கினர். மரத்தின் அடியில் நின்றபடி தன் வீரர்கள் தேரை மீட்பதை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த புகழேந்தி 2 குதிரை வீரர்கள் அந்த சாலையில் தன்னை கடந்து செல்வதை கவனிக்க மறந்துவிட்டான். புகழேந்தியை கடந்து சென்ற 2 குதிரை வீரர்களின் முகங்கள் புகழேந்தியை பார்த்ததும் மாறின. அவர்கள் இருவரில் ஒருவன் பெயர் ஆதிரன், மற்றொருவன் பெயர் மாறன். ஆதிரன் புகழேந்தியை பார்த்ததும் பல்கடித்தான். யார் யாருக்கோ இந்த உலகத்தில் சாவு வருகிறது, ஆனால் இவனுக்கு ஒரு சாவும் வரமாட்டேன் என்கிறதே என்று எனக்கு வருத்தமாக இருக்கிறது. இவனை பார்க்கும் பொழுதெல்லாம் என் ரத்தம் முருகிய உலோகத்தின் கொதிநிலையை அடைகிறது என்றான் கோபத்துடன் ஆதிரன். எனக்கெனவோ அவனை பார்த்தால் மனதில் சந்தோஷம் கொப்பளிக்கிறது என்றான் மாறன். சந்தோஷமா? இவனை பார்த்து சந்தோஷப்படும் முதல் ஆள் கார்கோடன், 2வது ஆள் நீதான் போலிருக்கிறது. இவனை பார்த்து சந்தோஷப்பட என்ன காரணம் உன்னிடம் இருக்கிறது? நீ என்னை தவறாக புரிந்து கொண்டு விட்டாய் நண்பா. இதுவரை தன்னை வெல்ல யாருமே இல்லை என இருமாப்பில் இருந்து கொண்டிருந்தான் புகழேந்தி. அவனுக்கு முதல் முறையாக தோல்வியை பரிசீலித்து சென்றிருக்கிறார்கள் அந்த கல்வர்கள். தன் தோல்வியை ஏற்றுக்கொள்ள முடியாமல் கையை பிசைந்து கொண்டு முகத்தில் எள்ளும் கொள்ளும் வெடிக்க அவன் திகைத்து நிற்கும் காட்சியை பார்க்கும் பொழுது எனக்கு சந்தோஷமாக இருப்பதாக கூறினேன். அது நீ தவறாக புரிந்து கொண்டு விட்டாய் நண்பா. ஓ, நீ அந்த அர்த்தத்தில் கூறினாயா? அவனை அப்படி பரிதாபமான கோணத்தில் பார்ப்பதில் எனக்கு மகிழ்ச்சிதான். இந்த கல்வர்களை பற்றி நான் நிறையவே கேள்விப்பட்டிருக்கிறேன். இவர்கள் இருவரும் நிரம்ப திறமைசாலிகள். இவர்கள் முன்வைத்த காலை இதுவரை பின்வைத்ததில்லை. தலையிட்ட காரியங்களில்
ஜெயம் காணாமல் ஓய்ந்ததில்லை. அவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள் என்றால் கார்கொடனுக்கும் புகழேந்திக்கும் கெட்ட நேரம் ஆரம்பமாகிவிட்டது என்று பொருள். அவர்களின் லட்சியமும் நம்முடைய லட்சியமும் ஒன்றுதான். அது கார்கொடனை ஒழிப்பது. நம் லட்சியம் என்னவென்று உனக்கு தெரியும். எதிரிக்கு எதிரி நண்பன் என்கிறாய். உன் நோக்கம் எனக்கு புரிகிறது. ஆனால் நமக்கு உதவி செய்ய அவர்கள் சம்மதிக்க வேண்டுமே. அவர்கள் அநீதியின் பக்கம் ஒருபொழுதும் நின்றதில்லை. நீதி நம் பக்கம் இருக்கும் பட்சத்தில் அவர்கள் நமக்கு உதவி செய்யவே வாய்ப்பு அதிகம். நல்லதாகவே அனைத்தும் நடக்க வேண்டும் என்று நானும் அந்த கடவுளிடம் வேண்டுகிறேன். நான் தூங்கி வெகு நாளாகிவிட்டது நண்பா. நானும் தான். நாம் இருவரும் அன்று தேனெடுக்க சென்று விட்டதால் உயிர் பிழைத்தோம். இல்லை என்றால் நாம் இறந்து வெகு நாட்களாகி இருக்கும் என்று ஆதிரன் அன்றைய நாள் நினைவுகளில் மூழ்கினான். அது ஒரு பௌர்ணமி நாள், தேனெடுக்க உகந்த நாள். ஆதிரனும் மாறனும் மலை அருகில் இருந்த ஒரு பெரிய தேன்கூட்டை கண்டுபிடித்து வைத்திருந்தனர். இருவருமாக அந்த தேன்கூட்டை எடுத்து பிழிந்து குடுவைகளில் அடைத்து எடுத்து வருவதற்குள் மாலை மயங்கி இருள் சுழத் தொடங்கிவிட்டது. காட்டின் பழக்கமான பாதையில் கண்களுக்கு பழகிய இருளில் இருவரும் பேசி சிரித்தபடி தங்களின் கிராமத்தை நோக்கி வந்து கொண்டிருந்தனர். மாறன் தான் முதலில் மூக்கை சுழித்தபடி, எதுவோ எரிவது போல் தீசல் வாடை அடிக்கிறது, உன் நாசிக்கு ஏதாவது புலப்படுகிறதா என்றான். காற்றை ஒரு முறைக்கு இருமுறை உறிஞ்சி பார்த்த ஆதிரன், ஆமாம், ஏதோ தீயில் கருகிய வாசம் அடிக்கிறது என்றான். இருவரும் ஏதோ சந்தேகம் முந்தி தள்ள ஓட்டமும் நடையுமாக கிராமத்தை நோக்கி ஓட ஆரம்பித்தனர். அங்கே அவர்கள் பார்த்த காட்சி ரத்தத்தை உறைய வைத்தது. கிராமத்தின் குடிசைகள் தீப்பிடித்து எரிந்து கொண்டிருந்தன. அவனுடைய ஜனங்கள் வெட்டி வீழ்த்தப்பட்டு கொல்லப்பட்டு இருந்தனர். பலரை மரத்தில் தூக்கில் மாட்டி தொங்கவிட்டிருந்தனர். யாராவது உயிரோடு இருக்கிறார்களா என்று இருவரும் தேட ஆரம்பித்தனர். ஒரே ஒருவன் குற்றுயிரோடு கிடந்தான். இந்த வழியாக கடந்து சென்ற புகழேந்தியின் படை ஒரு நாயை பார்த்துவிட்டு முன்னெச்சரிக்கையாக தங்களின் கிராமத்தை எரித்து தங்களை கொன்றுவிட்டதாக கூறியவன், இன்று இரவு புகழேந்தியின் படையணிகள் கூடாரம் அமைத்து தங்கும், எங்கும் நகராது. அவர்கள் செல்லும் வழியில் நிறைய மலைவாழ் கிராமங்கள் இருக்கின்றன. அவன் பார்வை அவற்றின் மீது பட்டால் இதே கதிதான். அவர்களை எப்படியாவது எச்சரித்து காப்பாற்றுங்கள், இல்லை என்றால் இந்த காட்டையை சுடுகாடாக்கி விடுவான் என்று நடந்தவற்றை சொல்லிவிட்டு மரணித்தான். பல பேரின் உயிர் தங்கள் இருவரிடமும் ஒப்படைக்கப்பட்டு இருப்பதை உணர்ந்த இருவரும் மின்னலாக செயல்பட்டனர். இருளில் பதுங்கி புகழேந்தியின் தூங்கும் படைகளை கடந்து வழியிலிருந்த கிராமம் ஒன்றை அடைந்தனர். நள்ளிரவில் கதவை தட்டிய இருவரையும் பார்த்த கிராமத்து தலைவன் அதிர்ச்சி அடைந்தான். நடந்தவற்றை விளக்கமாக எடுத்து கூறினார்கள் இருவரும். தங்களை ஆபத்து சூழ்ந்திருப்பதை உணர்ந்த ஊர் தலைவன் முரசு சத்தத்தின் மூலமாக அடுத்த கிராமத்திற்கு செய்தி அனுப்பினான். அந்த சத்தம் ஆழ்ந்த உறக்கத்திலிருந்த புகழேந்தியின் படைகளுக்கு கேட்கவே இல்லை. அந்த சத்தம் ஒவ்வொரு கிராமமாக தொடர்ந்து ஒலித்து ஓய்ந்து போனது. எல்லா கிராமங்களும் காலியாகி பாதுகாப்பான இடங்களில் தஞ்சமடைந்தனர். அன்றைய இரவு நடந்தவற்றை எண்ணி மனம் கலங்கினான் ஆதிரன். எந்த தடயமும் இல்லாமல் மாயமாக மறைந்துவிட்ட இந்த கல்வர்களை நாம் எப்படி கண்டுபிடிக்கப் போகிறோம் என்றான் மாறன். விடை தெரியாத கேள்வி அவர்கள் முன் நின்றது. அத்தியாயம் 19. மாறன் சரியான கேள்வியைதான் கேட்டிருக்கிறான் என்று ஆதிரனுக்கு அப்பொழுதுதான் புரிந்தது. புகழேந்தியின் தோல்வியை நினைத்து உள்ளுக்குள் பெருமைப்பட்டுக் கொண்டிருந்தவன் இந்த ஒரு விஷயத்தை மறந்துவிட்டிருந்தான். எதிரிக்கு எதிரி நண்பன் என்ற பழைய யுத்த பழமொழி உண்மையாக இருக்க வேண்டுமென்றால், தங்களின் லட்சியம் நிறைவேற வேண்டுமென்றால் ஆதித்தனையும் அறிஞனையும் கண்டுபிடித்தே ஆக வேண்டும் என்ற உண்மையை அவன் அப்பொழுதுதான் உணர்ந்தான். இந்த சதுப்பு நிலத்தின் மறுபகுதி இந்த சாலையில் வந்துதான் இணைகிறது. அவர்களும் இந்த சாலையில் தான் பயணித்திருக்க வேண்டும். இந்த மண் சாலையில் சற்று முன்பு தான் மழை பெய்து சேராக மாறியிருக்கிறது. அதனால் 2 ஜோடி குதிரைகளின் காலடி தடம் சேற்றில் பதிந்திருக்கும். அதை கண்டுபிடித்து பின்தொடர்ந்தால் நம் நண்பர்கள் இருக்கும் இடத்தை கண்டுபிடித்து விடலாம் என்றான் ஆதிரன் திடீரென்று தோன்றிய யோசனையால். உமக்கு தோன்றிய இதே யோசனை அந்த புகழேந்திக்கு தோன்றாமல் இருக்கும் என்று நம்புகிறாயா? அவன் தெளிவான மனநிலையில் இருந்திருந்தால் நம்மை போல் அவனும் யோசித்திருப்பான். அவனது வெற்றி என்ற மனக்குளத்தில் தோல்வி என்ற கல்லை விட்டெறிந்து அந்த கல்வர்கள் குழப்பத்தை ஏற்படுத்தி விட்டார்கள். அந்த குழப்பத்தில் அவன் இதை மறந்துவிட்டான் என்றான் ஆதிரன். அவர்கள் சிறிது தொலைவு பயணப்பட்ட பிறகு சதுப்பு நிலம் சாலையோடு வந்து இணையும் இடத்திற்கு வந்து சேர்ந்தார்கள். அங்கே அவர்கள் எதிர்பார்த்தது போலவே சேறுபடிந்த குதிரைகளின் குளம்படி பதிவுகள் காண கிடைத்தன. நாம் நினைத்தது சரிதான். நம் நண்பர்கள் இந்த வழியாகத்தான் பயணித்திருக்கிறார்கள். நாம் இந்த குதிரை குளம்படி தடயங்களை பின்தொடர்ந்து சென்றால் எளிதாக நம் நண்பர்களை சந்தித்து விடலாம். இதே போன்ற யோசனை புகழேந்திக்கும் தோன்றினால் அவனும் நம்மை பின்தொடர்ந்து வந்து விடுவானே. நான் வேண்டுமானால் இந்த தடயங்களை அழிக்க முயற்சி செய்யட்டுமா?
தேவையில்லை நண்பா, இது போக்குவரத்து மிகுந்த சாலை. இன்னும் சற்று நேரத்தில் நிறைய பேர் இதன் வழியாக பயணிக்கும் பொழுது அந்த தடங்கள் தானாகவே அழிந்துவிடும். அதிர்ஷ்டம் நம் பக்கம் இருந்தால் மழை நின்ற பிறகு முதல் ஆளாக நம் கண்ணில் இந்த தடங்கள் பட்டுவிட்டன. இவற்றை பின்தொடர்ந்து செல்வோம் என்றான் ஆதிரன். இருவரும் தடங்களை பின்பற்றி பயணத்தை தொடர்ந்தனர். அதே நேரம் 2 பேர் தங்களை பின்தொடர்ந்து வருவதை அறியாமல் சகோதரர்கள் இருவரும் கருத்திருமனின் இருப்பிடத்தை நோக்கி விரைந்து கொண்டிருந்தனர். ஆதித்தன் அமைதியாக இருக்கும் தன் அண்ணனை கவனித்து பார்த்தான். அண்ணா, நீங்கள் போன திசையில் நிலவரம் எப்படி இருக்கிறது என்று கேள்வியை வீசினான் அவன். எதிரி பலம் வாய்ந்தவனாக இருக்கிறான் ஆதித்தா. கோட்டைக்குள் நான் சுற்றி பார்த்தவரை அவர்களிடம் ஏராளமான ரதங்கள் இருக்கின்றன. ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு வெகு வேகமாக இடம்பெயர்ந்து விடுகிறார்கள். திறமையான ஒரு போர் வீரனுக்கு அது எவ்வளவு அனுகூலமான விஷயம் தெரியுமா? மாயாவி போல் களத்தின் பல பகுதிகளிலும் இடம்பெயர்ந்து அதிகமான சேதத்தை அவனால் ஏற்படுத்திவிட முடியும். அந்த ரதத்தை கொண்டு தான் புயல் வேகத்தில் புகழேந்தி நம்மை விரட்டி வந்தான் என்பதை மறுப்பதற்கில்லை. ஆம், நம் குதிரைகளின் வேகத்தாலும் அந்த சதுப்பு நிலத்தாலும் நாம் தப்பி பிழைத்தோம். நான் கவனித்த இரண்டாவது விஷயம், கோட்டைக்குள் இருந்த அத்தனை போர் வீரர்களும் கவச உடைகள் அணிந்திருந்தார்கள். அம்புகளும் வாள்களும் அவர்களை துளைக்கவோ காயப்படுத்தவோ முடியாது. அதிக உயிர் சேதம் இல்லாமல் அந்த இரும்பு உடைகள் அவர்களுக்கு கவசமாக இருந்து காப்பாற்றுகின்றன. மணிமாறன் 2 முறை கார்கோடன் மீது போர் தொடுத்து தோற்றபொழுது அவன் பக்கம் அதிகமான உயிர் சேதம் ஏற்பட்டது. அதனாலேயே அவனுக்கு ஆட்பற்றாக்குறையும் ஏற்பட்டது. கார்கோடனின் பக்கம் அதிகமான உயிர் சேதம் ஏற்படாதிருக்கவும் இந்த இரும்பு கவச உடைகள் காரணமாக இருந்திருக்கலாம். நீங்கள் சொன்னவற்றை நான் போன திசையிலும் கவனித்தேன். கூடுதலாக இன்னொரு விஷயமும் என் கண்ணில் பட்டது. அது மரத்தாலான அம்புகள். இரும்பாலான அம்புகளை பயன்படுத்தாமல் மரத்தாலான அம்புகளை கார்குடன் பயன்படுத்த ஒரே காரணம்தான் இருக்க முடியும். அவற்றை குறுகிய நேரத்தில் ஏராளமாக உருவாக்கி குவித்து விடலாம். மேலும் குறுகிய தூர தாக்குதல்களில் இந்த மர அம்புகள் கடும் சேதத்தை உருவாக்கிவிடக்கூடும். எதிரி பலசாலி மட்டுமல்ல, தந்திரக்காரனாகவும் இருக்கிறான். இவற்றுக்கெல்லாம் மகுடம் வைத்தது போல் யுத்த வியூகத்தில் விற்பனனான புகழேந்தி வேறு இருக்கிறான். கார்கோடனை வெல்ல வேண்டுமானால் நாம் நம் மூளையை அதிகமாக கசக்கித்தானாக வேண்டும் போலிருக்கிறது. அதுதானே நமக்கு பிடித்தமான வேலை. என்ன, நம் பக்கம் ஆட்கள் குறைவு, அனுபவமும் குறைவு. இவர்களை வைத்துக்கொண்டு நாம் கார்கோடனை வெல்ல வேண்டும். கொஞ்சம் சிரமமான காரியம்தான், ஆனால் முடியாத விஷயம் இல்லை. நாம் இருவரும் கார்கோடனின் பலங்களை கண்ணால் கண்டுவிட்டோம். இனி அவற்றை அவனுக்கு எதிரான பலவீனமாக எப்படி மாற்றுவது என்று யோசிப்போம். இருவரும் பயணத்தை தொடர்ந்தனர். இருவரும் ஒரு பாறை பகுதியை கடந்து சென்றனர். சற்று நேரத்தில் அந்த இடத்திற்கு வந்து சேர்ந்த ஆதிரனும் மாறனும் குதிரைகளின் காலடி தடம் திடீரென்று காணாமல் போனதை பார்த்து திகைத்து நின்றனர். என்ன ஆதிரா, குதிரைகளின் குளம்படி தடங்கள் திடீரென்று காணாமல் போய்விட்டனவே. ஒருவேளை அந்த கல்வர்கள் நாம் பின்தொடர்வதை கண்டுபிடித்து விட்டு இருப்பார்களோ? இல்லை, எனக்கு அப்படி தோன்றவில்லை. அவர்கள் இந்த பாறை பகுதியை கடந்துதான் சென்றிருக்க வேண்டும் என்ற ஆதிரன் குதிரையிலிருந்து குதித்து இறங்கினான். பாறை பகுதியில் சற்று தூரம் நடந்தவன் குதிரை ஒன்றின் கழிவு நிலத்தில் கிடப்பதை பார்த்தான். அதை கைவிரலால் தொட்டு பார்த்தவன் சூடு இன்னும் மாறவில்லை. சில நிமிடங்களுக்கு முன்புதான் அவர்கள் இந்த வழியாக பயணமாகி இருக்கிறார்கள். பாறை பகுதி என்பதால் குதிரைகளை விரட்டினால் கால்கள் விழுந்துவிடும் என்பதால் மெதுவாகவே நடத்தி சென்றிருக்கிறார்கள். சாலை ஓரத்தில் இருந்த தாவர வகைகளை ஒரு குதிரை கொறித்து தின்ற அடையாளம் கூட தென்படுகிறது. ஆதிரா, உண்மையிலேயே உன் திறமை மலைக்க வைக்கிறது. நுணுக்கமான விஷயங்களை கூட ஆழமாக கவனிக்கிறாய். உன் திறமையை நான் பாராட்டுகிறேன் என்றான் மாறன். எல்லாம் காடு கற்றுக் கொடுத்த பாடம் நண்பா என்று சிரித்தான் ஆதிரன். இருவரும் அங்கிருந்து கிளம்பினர். கருத்திருமன் இருவருக்குமாக காத்து கொண்டிருந்தான். அத்தியாயம் 20. கருத்திருமன் மதுராபுரிக்குள் சென்ற 2 நண்பர்களும் திரும்பி வருவார்கள் என்று காத்து கொண்டிருந்தான். 2 முறை படையெடுத்தும் தாங்கள் ஏன் தோற்றுப்போனோம் என்று அவனுக்கு இன்று வரை புரியவே இல்லை. புகழேந்தின் வியூக அமைப்பினாலேயே தாங்கள் தோற்றுவிட்டதாகவும் அவன் களத்தில் இருக்கும் வரை தங்களால் கார்கோடனை வெல்ல முடியாது என்றும் அவன் நம்பிக்கொண்டிருந்தான். புதிதாக வந்து சேர்ந்திருக்கும் அந்த 2 கல்வர்களும் தங்களுக்கு உதவி செய்ய நினைத்தாலும் தங்களால் வெல்ல இயலுமா என்ற சந்தேகம் அவனது மனதின் ஓரத்தில் ஒளிந்திருந்தது. அவன் அதை தன் மனதிற்குள்ளேயே வைத்துக்கொண்டு வெளியே யாரிடமும் காட்டிக்கொள்ளவில்லை. தூரத்தில் ஒலித்த கொம்பு சத்தம் அவனுடைய சிந்தனையே அறுத்தது. அந்த அத்துவான காட்டிற்குள் யாரோ நுழைந்துவிட்டதை கண்ட அவனுடைய ஆள் அவர்களை மடக்கவும் தன் ஆட்களை உஷார்படுத்தவும் ஊதிய கொம்பு சத்தம் அது.
இதற்கு முன்பாக அந்த கொம்பு சத்தம் ஆதித்தனும் அறிஞனும் மணிமாறனுடன் இங்கே வந்தபொழுது ஒலித்ததுதான். இரண்டாவது முறையும் அவர்களுக்காகத்தான் ஒலிக்கும் என்று நினைத்தான் கருத்திருமன். அவனது நினைப்பை மெய்யாக்கும் விதமாக அவனுக்கு முன்பாக வந்து நின்ற அவனது வீரர்களில் ஒருவன், அந்த கல்வர்கள் இருவரும் திரும்ப வந்துவிட்டார்கள் என்றான். வரட்டும், அவர்களுக்காகத்தான் நான் காத்து கொண்டிருக்கிறேன் என்றான் சிந்தனை வசப்பட்ட கருத்திருமன். சற்று நேரத்தில் அந்த கிராமத்தினுள் நுழைந்தார்கள் ஆதித்தனும் அறிஞனும். வாருங்கள் நண்பர்களே, உங்கள் வருகைக்காகத்தான் நான் வழிமேல் விழி வைத்து காத்திருக்கிறேன். போன காரியம் என்ன ஆயிற்று? உணவிற்கு மாற்று ஏற்பாடு ஏதாவது செய்தீர்களா என்றான் கருத்திருமன். சகோதரர்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். ஆதித்தன் போன காரியம் தோல்வி என்பதை காட்ட உதட்டை பிதுக்கினான். இதற்கு என்ன அர்த்தம்? எனக்கு எதுவும் புரியவில்லையே என்றான் கருத்திருமன். நாங்கள் கோட்டையை சுற்றி பார்த்தோம். அதன் பலவீனத்தை கண்டறிந்தோம். உங்களுக்கான உணவை தேடும் முயற்சியில் ஈடுபட்ட பொழுதுதான் தளபதி புகழேந்தி எங்களை அடையாளம் கண்டு கொண்டு விட்டான். அவனிடமிருந்து தப்பி வருவதே பெரும்பாடாகிவிட்டது. என்ன, புகழேந்தி உங்களை அடையாளம் கண்டு கொண்டு விட்டானா? அவனுக்கு உங்களை முன்பே தெரியுமா? இல்லை. பிறகு எப்படி அடையாளம் கண்டுபிடித்தான்? எங்களை பற்றி தெரிந்த ஒருவன் ஏற்கனவே அவர்களிடம் இருந்தான். அந்த நகைத்திருடன், அவன் பெயர் கூட பூபதி. அவன்தான் எங்களை அடையாளம் காட்டினான். இனி நாங்கள் மதுராபுரியின் கோட்டைக்குள் நுழைவது குதிரை கொம்பு. இனி நாம் என்ன செய்வது? அந்த மலைவாசிகளிடம் வேறு வாக்கு கொடுத்து விட்டோமே என்றான் கருத்திருமன் கவலையுடன். இப்பொழுது உணவு தான் பெரும் பிரச்சனையாக இருக்கிறது இல்லையா என்றான் அறிஞன். ஆம், உணவு மிக அவசியம். உயிரோடு இருக்க உணவு இன்றியமையாதது. ஒரு பெரும் கூட்டம் பசியால் தவிக்கும் பொழுது அதன் தலைவனாக எதையும் செய்ய முடியாத கையேறு நிலையில் தவிப்பது கொடுமையான விஷயம். அவர்களின் முகத்தை பார்க்க கூட கூசுகிறது எனக்கு என்றான் கருத்திருமன். இருவரும் அவனது கவலையை புரிந்து கொண்டனர். ஏற்கனவே போரில் பலரை இழந்துவிட்ட கருத்திருமன் இப்பொழுது பசியால் மிச்சமாக இருப்பவர்களையும் இழக்க அஞ்சுகிறான் என்பதை இருவரும் உணர்ந்து கொண்டனர். கவலைப்படாதே நண்பா, எவ்வளோ கஷ்டமான பிரச்சனைக்கும் எளிதான தீர்வு ஒன்று இருக்கும். அதை நாம் தான் கண்டுபிடிக்க வேண்டும். நம்மிடம் என்ன வழி இருக்கிறது இந்த பசிப்பினியை போக்க? ஒரே வழிதான் இருக்கிறது. நீங்கள் அனைவரும் இந்த காட்டிலிருந்து இடம்பெயர்ந்து மெல்ல மெல்ல நகரத்துக்குள் ஊடுருவ வேண்டும். உங்களுக்கான ஆதரவு தளத்தை மக்களிடம் உருவாக்க வேண்டும். நல்ல யோசனை தான். ஆனால் அதுவரை உணவிற்கு என்ன செய்வது? காட்டை தீ வைத்து அழித்து விவசாய நிலமாக்கினால் அரச படைகளிடம் பிடிபட்டு விடுவோம். இயற்கையை அழிக்க வேண்டாம் நண்பனே. உங்கள் உணவு பிரச்சனை தீர நான் ஒரு வழி சொல்கிறேன். ஆணிரை கவர்தல். அது தவறான விஷயம் அல்ல, காலங்காலமாக கடைபிடிக்கப்படும் விஷயம். அண்டை நாட்டுடன் போர் தொடுக்க இதைவிட நல்ல வழி இல்லை. நாம் நம்முடைய உணவு தேவைக்காக சொந்த நாட்டிலேயே கால்நடைகளை திருடப் போகிறோம். நம் பசி போக்க இதைவிட வேறு வழி இல்லை என்றான் ஆதித்தன். சொந்த நாட்டிலேயே திருடும் நிலைமை எங்களுக்கு வரும் என்று நான் கனவு கூட காணவில்லை என்றான் வருத்தமான குரலில் கருத்திருமன். யோசனையில் ஆழ்ந்திருந்த அறிஞன், இதை திருட்டு என்று நினைத்து மனம் கலங்காதீர்கள். இது கார்கோடனையும் புகழேந்தியையும் பிரிக்க நாம் அமைக்கப் போகும் பொறி என்றான். கருத்திருமனுக்கு அவன் பேசுவது முற்றிலும் புரியவில்லை. தன்னுடைய அறியாமையை வாய்விட்டு கேட்கவும் செய்தான் அவன். இன்னும் இந்த திட்டம் உமக்கு புரியவில்லையா நண்பரே? கார்கோடனின் பலமே புகழேந்தித்தான். இருவரும் ஒரே இடத்தில் இருந்தால் அவர்களை வீழ்த்துவது கடினம். அவர்களை தனித்தனியாக பிரித்துவிட்டால் அவர்களை வெல்வது எளிது. எருதுகளும் சிங்கங்களும் என்ற கதையை நீ கேள்விப்பட்டதில்லையா? அதை தான் இப்பொழுது செயல்படுத்தப் போகிறோம். எப்படி என்று விளக்கமாக சொன்னால் பரவாயில்லை. நாட்டின் எல்லைப் பகுதியில் குறிப்பிட்ட இடத்தில் நாம் ஆணிரைகளை திருடினால் மக்கள் உஷாராகி விடுவார்கள். நாமும் பிடிபட்டு விடுவோம். நம் திட்டமும் நிறைவேறாமல் போய்விடும். அதனால் எல்லையோர கிராமங்கள் எல்லாவற்றிலும் நாம் நம்முடைய கைவரிசையை தொடர்ந்து காட்டினால் அது கொள்ளையர்களின் கைவரிசை என்றே கருதப்படும். கால்நடைகளை பறிகொடுத்தவர்கள் கார்கோடனிடம் புகார் தருவார்கள். கொள்ளைக்கூடத்தை பிடிக்கும்படி வேண்டுகோள் வைப்பார்கள். மக்களின் வேண்டுகோளை நிறைவேற்ற கார்கோடன் புகழேந்தியை அனுப்பி வைப்பான். இந்த திட்டத்தின் சூத்திரதாரி நான். திருடும் கால்நடைகளை உங்களுக்கு அனுப்பி வைத்துவிட்டு அடுத்தடுத்த இடங்களுக்கு நகர்ந்து அவனை அலைகழிப்பேன். புகழேந்திக்கு சவால் விடுவேன். அவன் வெறி கொண்டு என்னை பின்தொடர்ந்து வருவான். அவனை தலைநகரிலிருந்து பிரித்து தொலைதூரத்திற்கு கொண்டு செல்வது என்னுடைய பொறுப்பு என்று தன் திட்டத்தை விளக்கி கூறினான் அறிஞன். நீங்கள் சொல்வது உண்மைதான். அவர்களை தனித்தனியாக பிரித்துவிட்டால் அவர்களை வெல்வது எளிதுதான். ஆனால் புகழேந்தி தன்னுடன் இருப்பதை தான் கார்கோடன் விரும்புவான். அவனை வெளியே அனுப்பாமல்
வேறு யாரையாவது அனுப்பி வைத்து விட்டால்? நல்ல கேள்வி. அதற்கும் சாத்தியம் உண்டுதான். கார்கோடனின் மனதில் புகழேந்தியை பற்றிய சந்தேக விதியை விதைத்துவிட்டால் அவனே புகழேந்தியை வெளியே அனுப்பிவிடுவான். அதற்கு வாய்ப்பில்லை. புகழேந்தியை பூரணமாக நம்புகிறவன் அவன். அந்த நம்பிக்கையை குலைக்கப் போகிறவரை நீர்தான் நண்பரே என்று புன்னகைத்தான் அறிஞயன். யார்? நானா என்று அதிர்ச்சியுடன் கேட்டான் கருத்திருமன். ஆம், நீர்தான் என்றான் அழுத்தம் திருத்தமாக அறிஞயன். அத்தியாயம் 21. ஆதித்தனும் அறிஞயனும் சொல்வதை கேட்ட கருத்திருமனுக்கு ஒன்றும் புரியவில்லை. தன்னுடைய மனதில் தோன்றியதை வாய் வார்த்தையாக கேட்கவும் செய்தான் அவன். அறிஞயன் அவனை பார்த்து புன்னகைத்தான். நேருக்கு நேராக களத்தில் நின்று மோதுவதன் மூலமாக மட்டுமே வெற்றிக்கனியை பறித்திடவோ சுவைத்திடவோ முடியாது நண்பா. சூது சதி இவையெல்லாம் பின்னிருந்து இயங்காமல் போர்க்கள வெற்றிகள் சாத்தியமாவதில்லை. நீங்கள் வீரத்தை நம்பினீர்களே தவிர மற்ற விஷயங்களில் கவனம் செலுத்த மறந்துவிட்டீர்கள். நீங்கள் சொல்வது சரிதான். பல வெற்றிகள் போர்க்களத்திற்கு வெளியே தான் முடிவு செய்யப்படுகின்றன. வீரம் என்றதை விட துரோகம்தான் பலமுறை வென்றிருக்கிறது. ஆனால் தனியாக வனத்தில் மறைந்து திரியும் என்னால் என்ன செய்துவிட முடியும்? விரக்தியோடு வெளிப்பட்டது கருத்திருமன் குரல். முல்லை முள்ளால் தான் எடுக்க வேண்டும், வைரத்தை வைரத்தால் தான் அறுக்க வேண்டும். துரோகத்தால் அரியணையை கைப்பற்றிய கார்கோடனை அதே துரோகத்தால் தான் வீழ்த்த வேண்டும். நீங்கள் சொல்வது எனக்கு புரியவில்லை. நண்பரே, நான் சொல்வதை கவனமாக கேளுங்கள். கார்கோடனையும் புகழேந்தியையும் தனித்தனியாக பிரித்தால் மட்டுமே நம்மால் வெல்ல முடியும். நாட்டின் எல்லைப்புற கிராமத்திலிருந்து கால்நடைகளை திருடி அவற்றை நான் உங்களுக்கு அனுப்பி வைப்பேன். கால்நடைகளை பறிகொடுக்கும் கிராம மக்கள் கார்கோடனிடம் புகார் செய்வார்கள். அந்த கால்நடைகளை திருடும் கும்பலை பிடிக்க கார்கோடன் புகழேந்தியை அனுப்பி வைப்பான். அவன் புகழேந்தியை எப்படி அனுப்பி வைப்பான் என்று நீங்கள் ஒரு கேள்வியை கேட்டீர்கள். நினைவிருக்கிறதா? ஆம், நினைவிருக்கிறது. புகழேந்தி தன் அரியணை மீது மோகம் கொண்டிருக்கிறான், அதை அடைய துடிக்கிறான் என்ற சந்தேக விதியை கார்கோடனின் நெஞ்சில் விதைத்தால் போதும். சந்தேக மரம் வளர்ந்து பழம் உண்டாகும் பொழுது அதை நாம் அறுவடை செய்வோம். இருவரும் உங்களைப் போல் இணை பிரியாதவர்கள். அவர்களை எப்படி பிரிக்க முடியும்? முடியும் கருத்திருமரே. நீர் எழுதும் ஒரு ஓலை அவர்களை பிரிக்கும். ஓலையா? நானா? ஆம், நீர்தான். இளவரசன் மணிமாறனை காட்டிக் கொடுத்தால் மதுராபுரி உமக்கு, கார்கோடனின் நாடு புகழேந்திக்கு. இருவருமே மன்னராக நட்புறவோடு வாழலாம். இப்படி எழுதப்பட்ட ஒரு ஓலை உமது கையொப்புதுடன் தயாராக வேண்டும். அந்த ஓலை கார்கோடனின் கையில் கிடைக்க வேண்டும். இந்த ஓலையை பற்றிய எந்த விஷயமும் புகழேந்திக்கு தெரியக்கூடாது. அதை படிக்கும் கார்கோடன் அந்த ஓலை தகவலை உண்மை என்றே நம்புவான். தனக்கு போட்டியாக இருக்கும் புகழேந்தியை எப்படியாவது வெளியே அனுப்ப வேண்டும் என்றுதான் அவன் நினைப்பான். அந்த நினைப்பை நமக்கு சாதகமாக்கிக் கொள்ள வேண்டியதுதான். நல்ல யோசனைதான். ஓலையை தயார் செய்கிறேன். ஆனால் அந்த ஓலையை எப்படி கார்கோடனிடம் கொண்டு சேர்ப்பது? உயிரை பற்றி கவலைப்படாத ஒரு வீரன் தான் இந்த வேலையை செய்ய முடியும். அப்படி யாராவது உன்னிடம் இருக்கிறார்களா? என் வீரர்கள் எதற்கும் துணிந்தவர்கள். இந்த வேலையையும் செய்து முடிப்பார்கள். இதற்கென்று ஒரு வீரனை இப்பொழுதே தயார் செய்கிறேன் என்றான் கருத்திருமன். அந்த வேலையை முதலில் கவனியுங்கள். இங்கே நாங்கள் இருவரும் அந்தரங்கமான சில விஷயங்களை பேச வேண்டியிருக்கிறது என்ற அறிஞயன் ஆதித்தனுடன் தனியிடம் நோக்கி சென்றான். இருவரும் தனியாக செல்வதை பார்த்து கொண்டிருந்த கருத்திருமன் ஓலையை தயார் செய்ய ஆரம்பித்தான். அதன் பிறகு தன் வீரர்களில் இந்த வேலைக்கு தகுதியான ஆள் யார் என்று தேட ஆரம்பித்தான். ஆபத்தான வேலை என்று அவன் விலக்கி கூறியும் கூட அவன் வீரர்கள் பின்வாங்கவில்லை. அனைவருமே அந்த ஆபத்தான வேலையை செய்ய முண்டியடித்ததால் கருத்திருமன் விழிப்பிதுங்கி போனான். இவ்வளவு வீரர்களில் யாரை இந்த வேலைக்கு தேர்ந்தெடுப்பது என்ற குழப்பம் அவனது மனதில் தலை தூக்கியது. சிறிது நேரம் குழம்பிக் கொண்டிருந்த அவன் கூச்சல் குழப்பத்துடன் இருந்த தன் வீரர்களை கை நீட்டி அமைதிப்படுத்தினான். கருத்திருமன் இந்த ஆபத்தான வேலைக்கு யாரை தேர்ந்தெடுக்கிறான் என்று ஆவலுடன் பார்த்தது கூட்டம். கூச்சல் குழப்பம் எதுவும் வேண்டாம். நமக்குள் வீண் சச்சரவும் வேண்டாம். அனைவரின் பெயரையும் ஓலையில் எழுதி நம் குலதெய்வத்தின் முன் போடுவோம். யாராவது ஒரு சிறு குழந்தை தெய்வத்தின் பிரதிநிதியாக அந்த ஓலைகளில் ஒன்றை எடுக்கட்டும். அதில் யார் பெயர் இருக்கிறதோ அவரே இந்த வேலைக்கு கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்டவன். யாரும் என்னுடைய இந்த முடிவை ஆட்சேபிக்க கூடாது. இது ஆண்டவனின் கட்டளை என்பதை அனைவரும் நினைவு வைத்துக் கொள்ளுங்கள் என்றான் எச்சரிக்கும் குரலில் கருத்திருமன். தலைவர் சொல்வதை நாங்கள் மறுப்பின்றி ஏற்றுக்கொள்கிறோம். இது கடவுளின் கட்டளை என்பதை ஏற்கிறோம் என்றது அவனது கும்பல். ஒருவன் ஓலையை கிழித்து ஒவ்வொருவர் பெயராக எழுத ஆரம்பித்தான். எல்லோருடைய பெயரையும் எழுதி முடித்தவன் நிமிர்ந்த பொழுது எதிரே நின்ற மணிமாறன், இந்த ஓலையில் என் பெயர் இடம்பெறுமா என்றான்.
அவன் பதில் பேச இயலாது கருத்திருமனை பார்த்தான். இது சதுரங்க விளையாட்டு மணிமாறா? ராஜாவை காப்பாற்ற எல்லாவற்றையும் இழந்துதானாக வேண்டும். இழந்தவற்றை ராஜாவால் திரும்ப பெற்றுவிட முடியும். ஆனால் ராஜாவையே இழந்துவிட்டால் அது விளையாட்டு. கருத்திருமரே, என் பொருட்டு அடுத்தவர் உயிரோடும் வாழ்வோடும் விளையாட நான் விரும்பவில்லை. இது உங்களுக்காக உயிரை கொடுக்கும் கூட்டம். உயிர் கொடுப்பது எம் கடமை. எங்கள் உயிர் போனாலும் வருங்கால சந்ததிகள் சுதந்திரமான நாட்டில் வாழ வேண்டும். அந்த சுதந்திரத்திற்கு சில உயிர்கள் பலியாகத்தான் வேண்டும். அவர்களின் பேச்சை மறுக்க முடியாத மணிமாறன் அங்கிருந்து நகர்ந்தான். ஓலை குலுக்கி போடப்பட்டது. அங்கே விளையாடி கொண்டிருந்த சிறுவனை அழைத்த கருத்திருமன், தம்பி, இந்த ஓலைகளில் ஒன்றை எடு என்றான். அந்த சிறுவன் ஓலை துணுக்குகளில் ஒன்றை எடுத்தான். அதே நேரம் எச்சரிக்கை ஒலி ஒன்று ஒலித்தது. என்ன சத்தம் அங்கே? கருத்திருமன் கலவரத்தோடு கேட்டான். யாரோ 2 அந்நியர்கள் இங்கு நுழைய முயன்று பிடிபட்டு விட்டார்கள். யார் அவர்கள்? மாறனும் ஆதிரனும் கைதிகளாக அழைத்து வரப்பட்டனர். யார் நீங்கள் என்றான் கருத்திருமன். கருத்திருமனை பயமின்றி பார்த்த இருவரில் ஒருவன், நாங்கள் ஆதித்தனையும் அறிஞனையும் சந்திக்க வந்தோம். நாங்கள் அவர்களின் நண்பர்கள் என்றான். அவர்களின் பேச்சை கேட்ட கருத்திருமன், நண்பர்களா என்று முணுமுணுத்தபடி திகைத்து நின்றான். அத்தியாயம் 22. கருத்திருமன் இருவரையும் சந்தேக கண்ணோடு பார்த்ததுடன் ஆதித்தனையும் அறிஞனையும் அழைத்து வர தன் ஆட்களில் ஒருவனை அனுப்பி வைத்தான். ஆதித்தனும் அறிஞனும் தற்செயலாக மணிமாறனை சந்தித்த பின்பே இங்கு வந்து சேர்ந்தார்கள் என்பதை அவர்கள் வாயிலிருந்தே கேட்டிருந்தான் கருத்திருமன். அதனால் அவர்களுக்கு இந்த பிராந்தியத்தில் தங்களை தவிர நண்பர்கள் யாரும் இருக்க முடியாது என்பது அவனது திடமான நம்பிக்கை. ஒருவேளை மணிமாறனை பிடிக்க கார்கோடன் அனுப்பி வைத்த ஆட்கள் இவர்களோ என்ற எண்ணமும் அவனுக்குள் எழாமல் இல்லை. அப்படி அவர்கள் கார்கோடனின் ஆட்களாக இருந்தால் மணிமாறன் இங்குதான் பதுங்கி கிடக்கிறான் என்ற தெரிந்த மறுகணமே யார் கண்ணிலும் படாமல் இங்கிருந்து நழுவி இருக்க வேண்டுமே. ஒருவேளை அப்படி நழுவும் நேரத்தில் தான் தன் ஆட்களிடம் பிடிபட்டு விட்டார்களோ என்ற 2 விதமான எண்ணங்களுக்கு நடுவே சிக்கி தவித்தான் அவன். வந்திருக்கும் புது ஆட்களை பாம்பா பழுதா என்று கணக்கே இயலாத திரிசங்கு சொர்க்க நிலையில் சிக்கி தவித்தான் அவன். அவனது சிக்கலை களைவது போல் அங்கே பிரவேசித்தனர் அறிஞனும் ஆதித்தனும். புதிதாக நின்று கொண்டிருந்த இருவரை ஏற இறங்க பார்த்த ஆதித்தன், எங்களை பார்க்க வேண்டும் என்று சொன்னாயா நண்பா? யார் இவர்கள்? இவர்களை பார்த்தால் உன் நாட்களைப் போல் தெரியவில்லையே. இவர்களை இதற்கு முன்பு பார்த்தது போல் தெரியவில்லையே என்றான். ஆதித்தனின் பேச்சை கேட்ட அடுத்த நொடி கருத்திருமனின் இடையிலிருந்த வாள் மின்னல் வேகத்தில் உருவப்பட்டு மாறனின் கழுத்தில் வைக்கப்பட்டது. யார் நீங்கள்? என் நண்பர்களை உங்கள் நண்பர்கள் என்று கூறிக்கொண்டு இங்கே நுழைந்திருக்கும் உங்கள் சாயம் வெளுத்துவிட்டது. எதற்காக பொய் கூறினீர்கள்? உண்மையை பேசாவிட்டால் உங்கள் இருவரின் தலையும் தரையில் உருளும் என்றான் அச்சுறுத்தும் குரலில் கருத்திருமன். இவர்கள் இருவரும் என் நண்பர்கள் என்று கூறினார்களா? இவர்களை இதற்கு முன்பு நான் சந்தித்ததே இல்லையே என்றான் ஆதித்தன். நாங்கள் உண்மையைத்தான் சொல்கிறோம். எதிரிக்கு எதிரி நண்பன் என்ற அரசியல் தத்துவம் ஒன்று உண்டு. அதன்படி நாம் எல்லோருமே நண்பர்கள்தான். நீ சொல்வது எனக்கு புரியவில்லை என்றான் கருத்திருமன். புரியும்படியாக சொல்கிறேன். கார்கோடனும் புகழேந்தியும் உங்களுக்கு எப்படி எதிரிகளோ அதே போல் எங்களுக்கும் எதிரிகள்தான். நாங்களும் அவனால் பாதிக்கப்பட்டிருக்கிறோம். விளக்கமாக சொல் என்றான் கருத்திருமன். ஆதித்தன் வாளை எடுக்கும்படி கண்களால் சைகை செய்தான். அதை புரிந்து கொண்ட கருத்திருமன் வாளை உரையில் தஞ்சமடைய செய்தான். தங்களை சுற்றி நின்றவர்களை ஒருமுறை ஏற இறங்க பார்த்தனர் மாறனும் ஆதிரனும். நடந்ததை நீ சொல்கிறாயா, இல்லை நான் சொல்லட்டுமா என்றான் ஆதிரன். நானே சொல்கிறேன். அந்த கொடூரத்தின் மௌன சாட்சிகள் நாம் இருவர் மட்டும்தானே. தங்களின் மலை கிராமத்தை அழித்த புகழேந்தியின் அடாத செயலை எடுத்து கூறினான் மாறன். அவனும் ஆதிரனும் மட்டுமே உயிர் பிழைத்து புகழேந்தியை பழிவாங்க தனியாக அலைந்து கொண்டிருப்பதையும் அவனை பழிக்கு பழி வாங்க எந்த வழிவகையும் தெரியாமல் திண்டாடி கொண்டிருந்த பொழுது கோட்டைக்குள் ஆதித்தனும் அறிஞனும் பிரவேசித்து புகழேந்தியின் கண்களில் மண்ணை தூவிவிட்டு தப்பி ஓடியதை கவனித்துவிட்டு பின்தொடர்ந்து இவ்வளோ தூரம் பின்தொடர்ந்து வந்து கருத்திருமனின் ஆட்களில் பிடிப்பட்டதையும் ஒரு கதையைப் போல் சொல்லி முடித்தான் மாறன். அவன் சொல்வதை கவனமாக கேட்டுக்கொண்டிருந்தனர் அனைவரும். நம்மை போல் இவர்களும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்றான் கூட்டத்தில் ஒருவன். பாதிக்கப்பட்டவர்கள் அனைவரும் ஒரே அணியில் திரண்டால் கார்கோடனின் முடிவு நெருங்கிவிடும் என்றான் அறிஞன். இப்பொழுதைக்கு நாங்கள் உங்கள் அணியில் இருக்கிறோம் என்றான் ஆதிரன். நல்ல விஷயம்தான். ஆனால் நீங்கள் காரியமாற்றுவதில் கெட்டிக்காரர்கள் என்பதை நாங்கள் எப்படி நம்புவது? நீங்கள் இருவரும் கார்கோடனின் ஆட்களாக இருக்குமோ என்ற சந்தேகம் எனக்கு இன்னமும் இருக்கிறது என்றான் கருத்திருமன்.
இன்னமும் அவன் குரலில் சந்தேகத்தின் நிழல் விலகவில்லை. புதிதாக வந்த ஆசாமிகளை நம்ப அவன் தயாராக இல்லை. அவனது நோக்கமும் நம்பிக்கையின்மையும் அவனுக்கு எதிரே நின்ற இருவருக்கும் புரிந்துதான் இருந்தது. நீங்கள் எங்களை நம்பவில்லை என்பதை நாங்கள் உணர்கிறோம். உங்களிடத்தில் நாங்கள் இருந்தாலும் இதே போலத்தான் நடந்து கொள்வோம். உங்கள் சந்தேகத்தால் நாங்கள் மன வருத்தம் அடையவில்லை. நாங்கள் என்ன செய்தால் எங்களை நீங்கள் நம்புவீர்கள்? உங்கள் நம்பிக்கையை பெற நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றான் ஆதிரன். அவனது வெளிப்படையான பேச்சை கருத்திருமனை அதிர செய்தது. அவனது தோலை தட்டிய அறிஞயன், நண்பரே, உங்கள் சந்தேகம் நியாயமானது. எனக்கெனவோ அவர்களை பார்த்தால் சதிகாரர்கள் போல் தெரியவில்லை. அவர்களின் கண்களில் பொய் இல்லை. உமது சந்தேகத்தை தீர்த்து கொள்ள அவர்களுக்கு ஏதாவது பரீட்சை வையுங்கள். அதில் அவர்கள் வெற்றி பெறுகிறார்களா இல்லை தோல்வியடைகிறார்களா என்பதை வைத்து உமது நம்பிக்கையை அவர்கள் மீது வைக்கலாமா வேண்டாமா என்பதை தீர்மானிக்கலாம் என்றான். புதிதாக வரும் யாரையும் நம்ப என் மனம் இடம் கொடுக்க மறுக்கிறது. இவர்களின் திறமையை சோதிக்க என்ன மாதிரியான வழிமுறைகளை தேர்ந்தெடுப்பது என்று எனக்கு தெரியவில்லை. இவர்களுக்கான சோதனை கண்டறிய கொஞ்ச காலம் அவகாசம் தேவை என்றான் கருத்திருமன். வேண்டிய நேரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். எந்த வழிமுறைக்கும் நாங்கள் தயார் என்றான் மாறன். கருத்திருமன் யோசிக்க ஆரம்பித்தான். அவனது யோசிப்பை பார்த்த ஒருவன், தலைவரே, ஆதித்தன் சொன்னது போல் ஓலை தயாராகிவிட்டது. கொண்டு செல்லும் ஆசாமியை மட்டும் நீங்கள் தேர்ந்தெடுத்தால் போதும். நம் ஆட்களில் யார் இந்த ஓலையை கொண்டு சென்று கார்கோடனிடம் அகப்பட போவது என்றான். கருத்திருமனின் மனதிற்குள் மின்னல் வெட்டியது. இந்த உயிர் அபாயமான வேளையில் எதற்காக திறமை மிகுந்த நம் ஆட்களில் ஒருவனை ஈடுபடுத்த வேண்டும்? இந்த புதிய ஆசாமிகள் இருவரையும் இந்த அபாயமான வேலையில் ஈடுபடுத்தி இவர்களின் திறமையை சோதித்து பார்த்தால் என்ன? இந்த யோசனை தோன்றியதும் அவன் முகம் மகிழ்ச்சியால் மலர்ந்தது. குதித்து எழுந்தவன், உங்களுக்கான சோதனை இதுதான் என்று ஓலையை காட்டினான். இது உயிர் அபாய வேலை. வேறு சோதனைகள் எதுவும் இல்லையா என்றான் அறிஞயன். எதிர்ப்பு வேண்டாம் நண்பரே, எதுவாக இருந்தாலும் ஏற்றுக்கொள்ள நாங்கள் தயார் என்றான் மாறன். விபரீதம் புரியாமல் அவன் பேசுவதை அனைவரும் அதிர்ச்சியுடன் பார்த்து கொண்டிருந்தனர். அத்தியாயம் 23. ஆதிரனும் மாறனும் என்ன மாதிரியான விஷயத்தில் இறங்குகிறோம் என்பதை சிறிதும் அறியாமல் கருத்திருமன் இட்ட வேலையை செய்து முடிக்க ஆயத்தமாக இருப்பதாக வாயை விட்டனர். அவர்கள் அறியாமையினால் இப்படி ஒரு வேலையை செய்து முடிக்க முன்வந்து விட்டதை உணர்ந்து கொண்டு விட்ட அறிஞயன், நண்பர்களே, அந்த ஓலையில் என்ன எழுதியிருக்கிறது என்று உங்களுக்கு தெரியுமா என்றான். அவனது கேள்வியை புரிந்து கொள்ளாத மாறன், அதில் என்ன இருந்தால் என்ன? அந்த ஓலையை நீங்கள் குறிப்பிடும் ஆசாமியிடம் ஒப்படைத்து விட்டால் நீங்கள் எங்களை நம்புவீர்கள் அல்லவா? உங்கள் நம்பிக்கை பெற இது கூட செய்ய முடியாதா என்ன என்றான். மாறன் குறிப்பிட்ட நபரிடம் ஓலையை ஒப்படைத்துவிட்டு வருவதையே கருத்திருமனின் நம்பிக்கை பெறும் வழி என்று எளிதாக நினைத்துவிட்டான். அதே நேரம் அறிஞயனின் விஷம சிரிப்பையும் கேள்வியையும் கவனித்துக் கொண்டிருந்த ஆதிரன், நண்பா, இது எளிதான வேலை போல் எனக்கு தோன்றவில்லை. இந்த ஓலையில் ஏதோ ஒரு வில்லங்கம் ஒளிந்திருப்பது போல் எனக்கு தோன்றுகிறது என்றான் சந்தேக குரலில். அவனை பார்த்து சிரித்த ஆதித்தன், நீ இப்பொழுதுதான் நிலைமையை சரியாக புரிந்து கொண்டிருக்கிறாய். இந்த ஓலை நாம் ஆடப்போகும் அரசியல் சதுரங்க விளையாட்டில் மிக முக்கியமான புள்ளி. கரணம் தப்பினால் மரணம் என்ற நிலையில் எதற்கும் துணிந்தவர்களால் மட்டுமே இந்த ஓலையை எடுத்து செல்லும் பணியை செய்ய முடியும். ஏனென்றால் இந்த ஓலையை படிக்கப் போகிறவன் கார்கோடன். அதுவும் தளபதி புகழேந்தியின் கண்களுக்கு தப்பி இந்த ஓலை அவனை அடைந்தாக வேண்டும். புகழேந்தியை தாண்டி ஒரு எறும்பு கூட கார்கோடனை அண்ட முடியாது என்பது அகிலத்திற்கே தெரியும். சரி, ஒருவேளை இந்த ஓலை புகழேந்தியின் கைகளில் அகப்பட்டுவிட்டால் என்றான் மாறன் குறுகுறுக்கும் பார்வையுடன். நம் காரியம் கெட்டுவிடும். இருவரையும் பிரிக்க நாம் எடுக்கும் முயற்சிகள் தோற்றுவிடும். சரி, அப்படி வில்லங்கமாக என்ன இருக்கும் இந்த ஓலையில் என்றுதானே தோன்றுகிறது உங்களுக்கு? ஆமாம், அப்படி என்ன இருக்கிறது இந்த ஓலையில்? இந்த ஓலையில் சந்தேகம் இருக்கிறது. கருத்திருமனும் புகழேந்தியும் இணைந்து கார்கோடனை காலி செய்ய உத்தேசித்திருக்கும் கற்பனையான திட்டம் இதில் இருக்கிறது. இந்த பொய்யான தகவலை நம்பினால் கார்கோடனை வீழ்த்துவதும் புகழேந்தியை அவனிடமிருந்து பிரிப்பதும் சுலபம். இதை அவன் நம்பாவிட்டால் நாம் வேறு ஏதாவது திட்டத்தை யோசிக்க வேண்டியதுதான். அப்படியானால் கருத்திருமனின் ஆட்களாக நாங்கள் ஓலையை கொண்டு செல்ல வேண்டும், அப்படித்தானே? அப்படித்தான். ஆனால் அதில் ஒரு திருத்தம். யாராவது ஒருவர் தான் ஓலையை கொண்டு செல்ல வேண்டும். புகழேந்தியின் ஆட்களிடம் பிடிபட வேண்டும். ஆனால் இந்த ஓலை புகழேந்தியிடம் அகப்படக்கூடாது. அப்படி அகப்பட்டால் அவன் நம் சதித்திட்டத்தை புரிந்து கொள்வான். ஓலையை யாருக்கும் தெரியாமல் அழித்து விடுவான். ஓலையை கொண்டு வந்தவனை சித்திரவதை செய்து மனைமாறனும்
கருத்திருமணம் இருக்கும் இடத்தை அறிந்து கொள்ள முயல்வான். அந்த முயற்சியில் ஓலையை கொண்டு செல்லும் ஆசாமி உயிரையே இழக்க நேரிடும். இதுவெல்லாம் தெரியாமல் தான் இந்த வேலையை செய்வதாக நீங்கள் இருவரும் உறுதி கூறியிருக்கிறீர்கள் என்று திட்டத்தின் முழுகண பரிமாணத்தையும் எடுத்து கூறினான் ஆதித்தன். உயிருக்கு ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய சிக்கலான விஷயத்தில் தாங்கள் காலடி எடுத்து வைத்திருப்பதை இருவருமே புரிந்து கொண்டனர். இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். இனி பின்வாங்குவது கொழைத்தனமான செயல் என்று உணர்ந்து கொண்ட இருவரும், இந்த காரியத்தை செய்தால்தான் நீங்கள் எங்களை நம்புவீர்கள், அதனால் எங்களுக்கு வேறு வழியில்லை, இதை செய்தே தீர வேண்டிய கட்டாயம் எங்களுக்கு, இதை செய்துவிட்டு வெற்றியுடன் திரும்ப வருகிறோம் என்றனர். அபாயகரமான இந்த திட்டத்தை கேட்ட பின்பு இருவரும் இதை செய்ய மறுத்து பின்வாங்குவார்கள் என்று நினைத்திருந்த அனைவருக்கும் பெரிய ஆச்சரியமாக இந்த விஷயம் இருந்தது. புகழேந்தியின் கண்களில் படாமல் இந்த ஓலையை எப்படி கார்கோடனிடம் கொண்டு சேர்ப்பது என்பதே சவாலான விஷயம். அப்படி அந்த விஷயத்தை சாதித்தால் அந்த ஓலையில் இருக்கும் விஷயத்தை பரிபூரணமாக கார்கோடன் நம்புவானா என்பது அடுத்த கேள்வி. புகழேந்தியின் மீது சிறியதாக ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்தினால் கூட போதும், அது மரமாகும் வாய்ப்பை காலம் வழங்கிவிடும் என்று ஆதித்தன் நினைத்தான். சந்தேகம் ஒரு கொடிய நோய், அதற்கு மருந்தே கிடையாது என்பது ஆதித்தனின் எண்ணம். அந்த வியாதி வந்தவன் தானும் வாழ்வதில்லை, அடுத்தவனையும் வாழ விடுவதில்லை. அடுத்து கிடக்கும் கருவியாக, ஐந்தாம் படையாக சந்தேகம் அரசியல் களத்தில் செயல்படுவதை அவன் அறிவான். இருவரும் போவதை பார்த்து கொண்டிருந்த கருத்திருமன், நான் இன்னமும் அவர்களை முழுதாக நம்பவில்லை, நீ அவர்களை நம்பி முழு உண்மையை சொல்லிவிட்டாயே என்றான் சிறிது மனத்தாங்களுடன். நான் அவர்கள் கார்கோடனின் ஆட்கள் அல்ல என்று முழுதாக நம்பினேன், அதனால தான் உண்மையை கூறினேன். எதை வைத்து அந்த நம்பிக்கை? அவர்களின் உடலமைப்பை வைத்து. காட்டிலும் மேட்டிலும் அலைந்து திரிந்து கொழுப்பில்லாத உடலமைப்பு அவர்களுடையது. மிக சமீபமாகவே இங்கே புகழேந்தியை பழிவாங்க வந்து சேர்ந்திருக்கிறார்கள். அவர்கள் கார்கோடனின் ஆட்களாக இருந்தால் சொகுசான வாழ்க்கைக்கு பழக்கப்பட்டவர்களாக இருப்பார்கள். இந்த இடத்தை கண்டுபிடித்த உடனேயே திரும்ப சென்று அரசிடம் தகவல் தெரிவித்திருப்பார்கள். மாறாக அவர்கள் நம்மை தேடி இங்கே வந்தார்கள். நம்மை போல் அவர்களும் பாதிக்கப்பட்டவர்கள் என்பதை மனம் திறந்து கூறினார்கள். உன் அனுமானமும் சரிதான். நான் இந்த அளவிற்கு உடல் மொழிகளை ஆராயவில்லை, என்னை மன்னித்துவிடு. அது இருக்கட்டும் கருத்திருமா, இன்று இரவு நம் ஆட்களை தயார் செய்யுங்கள், வேட்டை ஒன்றுக்கு கிளம்ப வேண்டியுள்ளது. இரவு வேட்டையா? எல்லோரும் தூங்கும் நேரத்திலா? ஆம், அப்பொழுது தானே தூங்குவார்கள். திருட வசதியான நேரம். ஆனால் நாங்கள் விழித்திருக்கும் பொழுதே திருடுவோம். கல்வர்புரத்தின் பாலபாடம் அப்படி என்று சிரித்தான் ஆதித்தன். அங்கே கோட்டையை நோக்கி பயணம் செய்து கொண்டிருந்தனர் மாறனும் ஆதிரனும். எனக்கெனவோ நாம் ஆழம் தெரியாமல் காலை விட்டுவிட்டோமோ என்று தோன்றுகிறது. இது சவாலான வேலைத்தான். புகழேந்தியின் கண்களில் படாமல் இந்த ஓலை கார்கோடனிடம் போய் சேர வேண்டும். அதற்கு நாம் நேரடியாக கார்கோடனை சந்தித்து அவனிடம்தான் இந்த ஓலையை தர வேண்டும் என்றான் கிண்டலாக மாறன். நல்ல யோசனை, அப்படியே செய்து விடுவோம் என்றான் திடீர் உற்சாகத்துடன் ஆதிரன். அவனை புரியாமல் பார்த்தான் மாறன். அத்தியாயம் 24. நள்ளிரவு. மதுராபுரியின் அரண்மனை ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தது. காவல் இருந்த வீரர்களும் மெல்ல மெல்ல ஆழ்ந்த உறக்கத்திற்கு சென்று கொண்டிருந்தனர். நிலவு உச்சிக்கு வந்து தன் பால்வண்ண ஒளியை தரணி எங்கும் பரவவிட்டுக் கொண்டிருந்தான். எங்கோ தொலைதூரத்தில் நரிகள் ஓலையிடும் சத்தமும் அவற்றிற்கு எச்சரிக்கை விடுப்பது போல் நாய்களின் குறைப்பொலியும் விட்டுவிட்டு கேட்டுக்கொண்டிருந்தன. நள்ளிரவின் நிசப்தத்தை குலைத்தபடி சில்வண்டுகள் ரீங்காரமிட்டுக் கொண்டிருந்தன. இருள் சூழ்ந்த அரண்மனையின் உள்ளே ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தான் கார்கோடன். மெல்லிய குரட்டை ஒளி ஒன்று அவன் வாயிலிருந்து வெளிப்பட்டு அவனது ஆழ்ந்த தூக்கத்திற்கு கட்டியம் கூறியது. அவனது தூக்கத்தை கெடுக்காத வண்ணம் அவனது அறையின் சாரத்தின் வழியே ஒரு உருவம் எட்டி குதித்தது. அரண்மனையை ஒட்டியிருந்த மரத்தின் கிளை ஒன்றிலிருந்துதான் அந்த உருவம் அறைக்குள் எட்டி குதித்திருந்தது. தான் பத்திரமாக வந்து சேர்ந்து விட்டதன் அறிகுறியாக தன் இடுப்பில் முடிந்து வைத்திருந்த சிறு கல் ஒன்றை எடுத்து கீழே வீசியது. கீழே பாவியிருந்த கல் ஒன்றின் மீது பட்டு அந்த கல் எழுப்பிய டங் என்ற சின்ன ஒலியை கேட்ட அவனது சகா தனக்குள் திருப்தி அடைந்து தலையசைத்து கொண்டான். கீழே தன் நண்பனுக்காக காத்து கொண்டிருந்தவன் மாறன். மேலே கார்கோடனை சந்திக்க மரத்தின் வழியாக ஏறி சென்றவன் ஆதிரன். மாறன் விளையாட்டுத்தனமாக, கார்கோடனிடம் இந்த ஓலையை சமர்ப்பிக்க வேண்டுமென்றால் அதற்கு நீ அவனை தனியாகத்தான் சந்திக்க வேண்டும் என்ற யோசனையை தெரிந்தோ தெரியாமலோ நல்ல ஆலோசனையாக ஆதிரன் ஏற்றுக்கொண்டு விட்டான்.
வேறு எந்த மார்க்கமாகவோ கார்கோடனை தனியாக நேரில் சந்திக்க முடியாது என்பதை அவன் அறிந்தே இருந்தான். அவனும் மாறனும் முதலில் வேறு ஒரு திட்டத்தை செயல்படுத்த முடிவு செய்திருந்தார்கள். அதன்படி ஆதிரன் குடிகாரனைப் போல் நடித்து அரண்மனை காவலர்களிடம் வம்பிழுத்து கைதாவது திட்டத்தின் முதல் படி. ஆனால் இதில் பாதகமான ஒரு அம்சம், அரண்மனை காவலர்கள் சுயமாக சிந்தித்து செயல்படும் இயல்பு இல்லாதவர்கள். ஏதாவது ஒன்று என்றாலும் புகழேந்தியின் வாய் வார்த்தைகளுக்காக காத்து கொண்டிருப்பவர்கள். அவனுக்கு தெரியாமல் ஏதாவது விஷயம் நடந்து நாளை அவன் கேள்வி கேட்டால் என்ன பதில் சொல்வது என்று தெரியாமல் திகைக்க வேண்டியிருக்குமே என்ற அச்ச உணர்வில் இருப்பவர்கள். சுருக்கமாக சொன்னால் அங்கிருக்கும் யாருக்கும் எதற்கும் பொறுப்பு ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லாதவர்கள். அப்படி கைது செய்யப்பட்டு சோதனை போடும்பொழுது ஓலை கைப்பற்றப்படும். அகப்படும் ஓலை புகழேந்தியிடம் ஒப்படைக்கப்பட்டு அவன் அதை படிக்க நேர்ந்தால் அரசியல் வியூகங்களில் சிறந்தவனான அவன் இது ஒரு திட்டமிட்ட சதி வேலை என்பதை எளிதில் கண்டுபிடித்து விடுவான். பிறகென்ன, ஓலை கொண்டு வந்தவனை சித்திரவதை செய்து மணிமாறன் இருக்கும் இடத்தை தெரிந்து கொள்ள முயற்சி செய்வான். அதன் பிறகு ஆதிரனை யாராலும் காப்பாற்ற முடியாது. இப்படி திட்டத்தின் பாதகமான அம்சங்கள் மனதிற்குள் வரிசை கட்டி வந்ததுமே அவர்கள் இருவரும் அந்த திட்டத்தை கைவிட்டு விட்டனர். அரண்மனைக்குள் நுழைய எளிதான வழி என்னவென்று இருவரும் யோசிக்க ஆரம்பித்தனர். அப்பொழுதுதான் அரண்மனையின் பின்புறம் வளர்ந்து நின்றிருந்த அந்த ஓங்கி உயர்ந்த மரம் அவர்களின் கண்களில் பட்டது. பலத்த காவலை மீறி யாரும் அந்த மரத்தில் ஏறிவிட முடியாது என்பதாலும் அந்த மரத்தின் கீழ் ஒரு சிறிய கல்லை வைத்து மக்கள் வழிபடுவதாலும் அந்த மரத்திற்கு கோவில் போன்ற அந்தஸ்து வந்துவிட்டு இருந்தது. அதனால் அதை வெட்ட யாரும் முனையவில்லை என்பது அவர்கள் அதிர்ஷ்டம். உயரமான மரக்கிளைகளில் கூடு கட்டி தொங்கும் தேனடிகளை எடுப்பதற்காக ஆதிரன் சர்வசாதாரணமாக மரங்களில் ஏறி இறங்கி பழகியவன். அதனால் அந்த மரத்தில் ஆதிரனை ஏறுவது என்று முடிவு செய்யப்பட்டது. அதன்படி சிறிது சிரமப்பட்டு அந்த மரத்தில் ஏறிவிட்டான் ஆதிரன். அவனது பயமெல்லாம் மாலையில் மரத்தில் இருக்கும் கூடழந்த பறவைகள் தூக்கம் கலைந்து கத்தி தன்னை காட்டி கொடுத்து விடக்கூடாதே என்பதுதான். பூனையைப் போல் சத்தமின்றி பறவைகளை தொல்லை செய்யாமல் சாளரத்தின் வழியே அரண்மனை அறைக்குள் எட்டி குதித்தான். சில்லென்ற உலோக முனை தன்னுடைய மார்பை தீண்டுவதை உணர்ந்த கார்கோடன் சட்டென்று கண் விழித்தான். எங்கும் இருள் சூழ்ந்திருந்ததால் கண்களை கசக்கிக் கொண்டு எழுந்து உட்கார்ந்தான். சுவற்றிலும் தூண்களிலும் பொருத்தப்பட்டிருந்த தீவட்டிகள் எண்ணெய்கள் தீர்ந்து மெல்லிய வெளிச்சத்தை பரப்பிக் கொண்டிருந்தன. அந்த வெளிச்சத்தின் நடுவே முகமூடி அணிந்து அந்த மனிதன் நின்று கொண்டிருந்தான். அவன் கையில் இருந்த வாள் தான் தன் மார்பை தீண்டியிருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள அவனுக்கு வெகு நேரமாகவில்லை. யார் நீ? எப்படி என் அறைக்குள் வந்தாய்? பயத்தை வெளிக்காட்டாமல் அதிகார தோரணையோடு ஒலித்தது அவன் குரல். என்னை மன்னித்து விடுங்கள் அரசே. உங்கள் அனுமதியின்றி இப்படி திருடனை போல் வந்ததற்காக வருந்துகிறேன். உங்கள் முதல் கேள்விக்கான பதில், நான் உங்களின் விசுவாசி. உங்களை ஒரு துரோகியிடமிருந்து காப்பாற்ற வந்திருக்கிறேன். துரோகியா? யார் அது? வந்தவனால் தன் உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லை என்ற நிம்மதி கார்கோடனின் மனதை சூழ்ந்தது. நான் சொல்வதை நீங்கள் நம்ப மாட்டீர்கள். அவன் இருந்திருந்தால் உங்களை சந்திக்க என்னை அனுமதித்திருக்க மாட்டான். புதிராக இருக்கிறது உன் பேச்சு. நம் இருவரிடையே இருக்கும் அந்த நந்தி யார்? அதுதான் சொன்னேனே, நீங்கள் நம்ப மாட்டீர்கள் என்று. உண்மையே சொல், நம்ப முயற்சி செய்கிறேன். புகழேந்தி. அவன்தான் அந்த துரோகி, உண்ட வீட்டிற்கு இரண்டகம் நினைப்பவன். நீ சொல்வதை அவன் இடைமறித்தான். என்னால் நம்ப முடியவில்லை என்பீர்கள். அதற்கான ஆதாரத்தை கொடுத்தால் அப்பொழுதாவது நம்புவீர்களா? கொடு, யோசிக்கிறேன். அவன் ஓலையை படுக்கையில் விட்டெறிந்தான். இதை படித்து பார்த்தால் உங்களுக்கு உண்மை விளங்கும். நான் அவனது கூட்டத்தை சேர்ந்தவன் தான். ஆனால் உங்களுக்கு துரோகம் செய்ய விரும்பாதவன். என் அடையாளத்தை வெளிக்காட்டினால் என் உயிர் உடலில் தங்காது என்பதாலேயே அனாமதேயனாக உங்களை எச்சரித்துவிட்டு செல்கிறேன். புகழேந்தி அருகில் வைத்திருப்பது ஆபத்தை அருகே வைத்திருப்பது போல். இனி விளக்கமாக சொல்ல எதுவுமில்லை. போய் வருகிறேன் மன்னவரே. புத்தியாக பிழைத்துக் கொள்ளுங்கள். அவன் அருகே இருந்த தீவட்டியை மேலாடையால் வீசி அணைத்தான். அடுத்த நொடி காற்றில் கரைந்து மாயமானான். கார்கோடன் இருள் படர்ந்த முகத்தோடு ஓலையை படிக்கத் தொடங்கினான். சந்தேகத்தின் முதல் விதை அவன் மனதில் விழுந்தது. அத்தியாயம் 25. ஆதிரனும் மாறனும் கருத்திருமன் தங்களுக்கு வைத்த தேர்வில் வெற்றிகரமாக தேர்ச்சி பெற்றிருந்தனர். அவர்கள் கார்கோடனின் மனதில் விதைத்த சந்தேகம் எனும் விதை வெகு வேகமாக இருளில் வளரத் தொடங்கியது. கருத்திருமன் அனுப்பி வைத்த ஓலையை தீவட்டி வெளிச்சத்தில் படித்துக் கொண்டிருந்தான் கார்கோடன். நாட்டிற்குள் தனக்கு இணையாகவும் சில நேரங்களில் தன்னை விட அதிகமாகவும் புகழேந்தி பாராட்டப்படுவதையும் புகழப்படுவதையும் மகிழ்ச்சியோடு பார்ப்பது போல் காட்டிக்கொண்டாலும்
உண்மையாகவே தன்னை மீறி இன்னொருவன் வளர்வதை கார்கோடன் விரும்பவில்லை. கருத்திருவனோடு கூட்டு சேர்ந்து கொண்டு புகழேந்தி தன்னை ஒழித்து கட்ட முயற்சி செய்கிறானோ என்ற ஒரு சந்தேகம் அவனுக்குள் வந்துவிட்டிருந்தது. தான் திருடி பிறரை நம்பான் என்னும் தமிழ் பழமொழிக்கேற்ப சதி, சூது, வஞ்சகம் இவற்றை பயன்படுத்தி மதுராபுரியின் அரசுரிமையை கைப்பற்றிய கார்கோடன் தானும் ஒரு நாள் இதேபோல் ஏமாற்றப்படுவோம் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்தான். அது இவ்வளோ சீக்கிரமாக தன்னுடைய தளபதியாலே நடந்தேறும் என்று அவன் கனவு கூட காணவில்லை. இந்த ஓலையை பற்றியோ அல்லது இந்த ஓலையை கொண்டு வந்தவனை பற்றியோ எந்த விஷயத்தையும் புகழேந்தியிடம் கேட்டு அவன் உஷாராக வாய்ப்பளித்து விடக்கூடாது என்று எண்ணினான். அவனுக்கு எங்கோ அதிர்ஷ்ட தேவதையின் அருளாசி இருந்ததால்தான் புகழேந்தியின் கூட்டத்தில் இருக்கும் ஒருவன் தனக்கு விசுவாசியாக இருந்து தகுந்த ஆதாரத்தோடு இந்த செய்தியை தன் காதில் போட்டுவிட்டான். முகத்தை மறைத்து கொண்டு வந்த அந்த மர்ம மனிதன் யாராக இருந்தாலும் அவனுக்கு தான் நன்றி சொல்லித்தானாக வேண்டும் என்று மனதில் நினைத்து கொண்டான். புகழேந்தியின் நம்பிக்கைக்கு மிகவும் பாத்திரமான ஒருவனாகத்தான் அந்த மர்ம நபர் இருக்க வேண்டும். இல்லை என்றால் கருத்திருமன் அனுப்பி வைத்த ஓலையை புகழேந்தி அவனை நம்பி ஒப்படைத்திருக்க மாட்டான். தான் அந்த ஓலையை படித்து முடித்த பின்பு மர்ம நபர் அந்த ஓலையை திரும்ப வாங்கி சென்றிருக்கலாம். ஆனால் அந்த ஓலை என்ற ஆதாரம் இல்லாமல் புகழேந்தி மீதான குற்றச்சாட்டை நிரூபிக்க முடியாது என்பதாலேயே அந்த ஓலையை தன்னிடமே விட்டு சென்று விட்டான் என்று கார்கோடன் நினைத்தான். அவனது கெடுமதியோ வேறு விதமாக நினைத்தது. தன்னுடைய இடத்தை பிடிக்க புகழேந்தி நினைப்பது போல் புகழேந்தியை சிக்க வைத்துவிட்டு அவனது பதவியை பெற மர்ம ஆசாமி முயற்சி செய்கிறானோ என்று கூட குதர்க்கமாக அவன் நினைத்தான். எப்படியோ இந்த சதித்திட்டம் இப்பொழுது அம்பலமானதில் அவனுக்கு மகிழ்ச்சிதான். அதே நேரம் மலைக்காட்டிலிருந்து ஆதித்தன் அர்ஞையின் தலைமையில் ஒரு கூட்டம் நாட்டின் எல்லைப்பகுதியை நோக்கி பயணமாகி கொண்டிருந்தது. மிக பெரும் கூட்டத்தோடு கிளம்பிய அவர்கள் சில காத தூரத்திற்கு ஒரு குழு என்று பிரிய ஆரம்பித்தனர். நாட்டின் எல்லையை அடையும் பொழுது மிக சொற்ப நபர்களே அந்த குழுவில் இருந்தனர். இப்பொழுது நாம் என்ன செய்ய போகிறோம் என்றான் அவர்களின் திட்டம் புரியாத கருத்திருமன். மதுராபுரியின் எல்லையை நெருங்கிவிட்டோம். அடுத்த நாடான மலை நாட்டின் எல்லையும் அருகேதான் இருக்கிறது. நாம் அங்கே செல்ல போவதில்லை. மதுராபுரியின் எல்லையில் இருக்கும் சின்ன சின்ன கிராமங்களில் இருக்கும் கால்நடை செல்வங்களை கொள்ளையிடப் போகிறோம். பிடிபடும் கால்நடைகளை வழியெங்கும் நிறுத்தி வைத்திருக்கும் நம் ஆட்களிடம் ஒப்படைக்கப் போகிறோம். அது வழியெங்கும் பிரிந்து கிடக்கும் நம் ஆட்களின் மூலமாக கைமாறி கடைசியாக நம் கிராமத்திற்கு போய் சேர்ந்துவிடும். இங்கே இருக்கும் கிராமவாசிகளின் ஒரே செல்வம் அவர்கள் அரும்பாடுபட்டு வளர்க்கும் கால்நடைகள் தான். அதை கள்வர்கள் களவாடி சென்று விட்டால் அவர்கள் சும்மா இருக்க மாட்டார்கள். கார்கோடனிடம் முறையீடு செய்வார்கள். அங்கே நம் ஆட்கள் ஊடுருவ வேண்டும். தளபதி புகழேந்தியால் மட்டுமே கள்வர்களை பிடிக்க முடியும் என்று ஆதரவு குரல் எழுப்புவார்கள். அவர்களின் வேண்டுகோளை ஏற்று கார்கோடன் புகழேந்தியை திருடர்களை பிடிக்க அனுப்பி வைப்பான். புகழேந்தி மீதான சந்தேகத்தை இந்நேரத்திற்குள் நம் ஆட்கள் அவன் மனதில் விதைத்திருப்பார்கள் என்றான் ஆதித்தன். நல்ல திட்டம்தான். இரவு நேரங்களில் ஆடுகள் விழித்திருக்குமே. போதாததற்கு வளர்ப்பு பிராணிகளின் கழுத்தில் நம் விவசாயிகள் மணியை வேறு கட்டி வைத்திருப்பார்களே. அவற்றை நாம் ஓட்டி வரும்பொழுது மணிச்சத்தம் ஒழித்து நம்மை காட்டி கொடுத்து விடுமே என்றான் கருத்திருமன் சந்தேகத்துடன். களவின் பால பாடமே கோழி ஆடு இவற்றை திருடுவதிலிருந்து தான் ஆரம்பமாகிறது நண்பனே. கட்டுத்தரையில் ஆடுகள் மாடுகள் இட்ட சாணத்தை வைத்து மணியை அடைத்து விடலாம். சாணியை வைத்து மணியை மூடி விடுவதால் எந்த சத்தமும் கேட்காது. அப்படி நமக்கு சாணம் கிடைக்கவில்லை என்றால் ஆட்டின் சிறுநீரால் நனைந்து கிடக்கும் மண்ணை கூட பயன்படுத்தி கொள்ளலாம் என்றான் அர்ஞையன். பலே, எல்லாவற்றுக்கும் சரியான யோசனை வைத்திருக்கிறீர்கள். எனக்கு இந்த களவு விஷயத்தில் போதிய அனுபவம் இல்லை. இந்த விஷயத்தில் நீங்கள் இருவரும் தான் என் குருநாதர்கள். களவு வித்தியை கற்றுக்கொடுங்கள் ஐயா என்றான் கருத்திருமன் கிண்டலாக. நாங்கள் கேட்கும் பொழுது குருதர்ஷனை தரவும் தயாராக இருக்க வேண்டும் மாணவரே என்று சிரித்தான் ஆதித்தன். அந்த சின்ன கும்பல் தூங்கிக் கொண்டிருந்த கிராமத்தினுள் சத்தமின்றி நுழைந்து ஆடுகளை திருடத் தொடங்கியது. திருடப்பட்ட ஆடுகள் அடுத்தடுத்த குழுக்களால் கைமாற்றப்பட்டு கருத்திருமன் இருக்கும் மலை கிராமத்திற்கு கொண்டு செல்லப்பட்டது. துரித நேரத்தில் 4 கிராமங்களில் இருந்த ஆடுகள் களவாடப்பட்டு காணாமல் போயின. மறுநாள் காலை இரவு முழுவதும் ஆடு வேட்டையில் ஈடுபட்டவர்கள் பகலில் சிறு வியாபாரிகளாக மாறி ஆங்காங்கே இருந்த சத்திரம் சாவடிகளில் முறை வைத்து தூங்கி ஓய்வெடுக்க தொடங்கினர். அரசவை கூடியது. கார்கோடன் சுரத்தில்லாத முகத்தோடு அரியணையில் அமர்ந்திருந்தான். அன்றைய தர்பார் நிகழ்ச்சிகள் முடிந்ததும் ஒற்றற்படை தலைவன் தனிமையில் அவனை சந்தித்தான். மன்னா, சங்கடமான ஒரு செய்தி. என்ன? எல்லையோர கிராமங்களில் நேற்று இரவு ஆடுகள் களவு போயிருக்கின்றன. இதுவரை எந்த தடயங்களும் கிடைக்கவில்லை. செய்தியை கேட்ட கார்கோடன்
நிமிர்ந்து உட்கார்ந்தான். அத்தியாயம் 26. எல்லையில் இதுவரை நடக்காத ஒரு விஷயம் நடந்திருப்பதை ஒற்றற்படை தலைவன் மூலம் அறிந்த கார்கோடன் அங்கு என்ன நடந்தது என்று விளக்கமாக கூறுமாறு சைகை காட்டினான். இந்த விஷயத்தில் கார்கோடன் ஆர்வம் காட்ட தொடங்கிவிட்டதை உணர்ந்து கொண்ட ஒற்றற்படை தலைவன் தனக்கு கிடைத்த செய்திகளை அவனுடன் பகிர்ந்து கொள்ள தொடங்கினான். எல்லையில் நமது ஆளுகைக்குட்பட்ட 5 கிராமங்களில் நேற்று இரவு ஆடுகளும் மாடுகளும் திடீரென்று காணாமல் போயிருக்கின்றன. வனவிலங்குகள் தாக்கியது போலவும் தோன்றவில்லை. இறந்த விலங்குகளின் எச்சமும் கிடைக்கவில்லை. சொடக்கு போட்டது போல் காற்றில் கரைந்தது போல் எல்லா கால்நடைகளும் திடீரென்று மாயமாக மறைந்திருக்கின்றன. அங்கிருக்கும் மக்களின் வாழ்வாதாரம் முற்றிலும் பாதிக்கப்பட்டுள்ளது. நீ சொன்ன விஷயத்தை என்னால் நம்ப முடியவில்லையே. அது எப்படி ஒரே இரவில் 5 கிராமங்களில் இருந்த கால்நடைகள் காணாமல் போயிருக்க முடியும்? இது சாத்தியமான விஷயம் போல் தோன்றவில்லையே. எனக்கும் தான் மன்னா. ஆனால் என் மனதில் ஒரு சந்தேகம் இருக்கிறது. அது உண்மையாக இருக்குமோ என்று கூட எனக்கு சந்தேகம்தான். கூறு உன் சந்தேகத்தை. கோட்டைக்குள் அன்று அத்துமீறி பிரவேசித்தார்களே ஆதித்தன் அறிஞயன் என்ற 2 கள்வர்கள். அவர்களின் வேலையாக இது இருக்குமோ என்று எனக்கு சந்தேகமாக இருக்கிறது. அவர்கள் வெகு திறமையான கள்வர்கள். இந்த மாதிரியான சாகசங்களில் அவர்களால் மட்டும்தான் ஈடுபட முடியும். நீ சொல்லும் விஷயம் எனக்கு ஆச்சரியத்தை தருகிறது. 2 நபர்கள் சேர்ந்து நூற்றுக்கணக்கான பிராணிகளை கடத்தி சென்றுவிட முடியுமா? இப்படி ஒரு விஷயத்தை என்னால் நம்பக்கூட முடியவில்லையே. அவர்களுக்கு பின்னால் நம்முடைய எதிரிகளின் கைகள் ஏதாவது மறைந்திருக்கலாம். அவர்களின் உதவி இல்லாமல் இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்க முடியாது. நீ சொல்வதை நான் நம்புகிறேன். அதே நேரம் உன் உளவு வேலையில் நீ கவனக்குறைவாக இருந்துவிட்டாய் என்று உன் மீது நான் குற்றம் சுமத்துகிறேன். மன்னா, என் மீது அபாண்டமாக பழி சுமத்துகிறீர்கள். என் காதுக்கு வந்து சேரும் அத்தனை உளவு தகவல்களையும் நான் உடனடியாக உங்கள் காதுக்கு கொண்டு வருவதை வாடிக்கையாக வைத்திருக்கிறேன். என்னையே சந்தேகப்படுகிறீர்களே என்றான் ஒற்றற்படை தலைவன் பயந்தவனாக. அப்படியா சொல்கிறாய்? உன் வேலையை நீ ஒழுங்காக செய்யவில்லை என்பதற்கு இந்த ஓலையே சாட்சி என்ற கார்கோடன் மர்ம மனிதன் இரவு கொடுத்து சென்ற ஓலையை அவன் முகத்தில் விட்டெறிந்தான். முகத்தில் எறியப்பட்ட ஓலை சுருளால் ஒரு கணம் நிலை குலைந்தவன் தன்னை சுதாரித்துக் கொண்டு அந்த ஓலை சுருளை கையில் பிடித்துக் கொண்டான். படபடக்கும் மதியத்தோடு அதை பிரித்து படிக்கத் தொடங்கியவனின் முகம் மாறத் தொடங்கியது. அவன் ஓலையை பிரித்தவுடனேயே அவனது முகக்குறிகளை கவனிக்க ஆரம்பித்தான் கார்கோடன். அரண்மனையில் யார் தன்னுடைய விசுவாசி, யார் புகழேந்தின் விசுவாசி என்று தெரியாததால் உளவுப்படை தலைவனை ஆழம் பார்க்கும் நோக்கில் ஓலையை விட்டு எறிந்தான் அவன். என்னை மன்னித்து விடுங்கள் மன்னா. இதுவரை நான் இப்படி ஒரு செய்தியை கனவில் கூட கேள்விப்பட்டதில்லை. அதுவும் தளபதி புகழேந்தி இப்படி கருத்திருமனுடன் இணைந்து கொண்டு உங்களுக்கு துரோகம் செய்ய முற்படுவார் என்பதை நான் சற்றும் எதிர்பார்க்கவில்லை. இந்த ஓலை உங்களுக்கு எங்கிருந்து கிடைத்தது? வேறு எங்கிருந்து கிடைக்கும் என்று நீ நினைக்கிறாய்? இந்த ஓலை கருத்திருமனால் புகழேந்திக்கு எழுதப்பட்டிருக்கிறது. புகழேந்தி உங்களின் உண்மையான விசுவாசியாக இருந்திருந்தால் இந்த ஓலையை அவரே உங்களிடம் காட்டி ஆலோசனை செய்திருப்பார். கடந்த 2 நாட்களாக புகழேந்தி அரசவையை தவிர்த்து தனிமையில் உங்களை சந்தித்து ஆலோசனை நடத்தியது போல் தெரியவில்லை. அதனால் இந்த ஓலையை புகழேந்தி உங்களிடம் கொடுத்திருக்க வாய்ப்பில்லை என்றான் ஒற்றற்படை தலைவன். அவனை ஒற்றற்படை தலைவனாக நியமித்தது சால சிறந்த செயல். எவ்வளவு அறிவுபூர்வமாக யோசிக்கிறான் என்று மனதிற்குள் அவனை பாராட்டிய கார்கோடன், நீ சொல்வது சரிதான். இந்த ஓலையை புகழேந்தி என்னிடம் தரவில்லை. இந்த ஓலை வந்த விஷயத்தையே மறைத்துவிட்டான். அவனது ஆதரவாளர்களில் ஒருவன் என்னுடைய விசுவாசியாக இருந்துவிட்டான். அவன் உண்மையை என்னிடம் சொல்வதற்காக அந்த ஓலையை திருடி கொண்டு வந்து என்னிடம் கொடுத்து விட்டான். அவன் யார் என்று என்னால் அடையாளம் காண முடியாதபடி அவன் முகத்தை வேறு மறைத்திருந்தான். அவனால் இந்த சதித்திட்டம் எனக்கு தெரிய வந்துவிட்டது. இது சதித்திட்டம் மட்டுமல்ல மன்னா, வஞ்சகம், துரோகம், அடுத்து கெடுக்கும் படலும். இந்த துரோக விஷயம் நமக்குள் இருக்கட்டும். மறந்தும் உன் மனைவிடம் கூட இந்த விஷயங்களை நீ உளறிவிடக்கூடாது. அரசாங்க ரகசியங்களை நான் வீடு வரை சுமந்து செல்வதில்லை மன்னா. நல்லது. எதற்கும் புகழேந்தி மீது ஒரு கண்ணை வை. அவரை கண்காணிக்க பிரத்யேகமாக ஒரு ஒற்றனையே நியமித்து விடுகிறேன். வேண்டாம், அவன் அதை எளிதில் கண்டுபிடித்து விடுவான். அவன் கூடவே இருக்கும் யாரையாவது விலைக்கு வாங்கு. அப்பொழுதுதான் அவனுக்கு சந்தேகம் வராது. அவனது திட்டங்களை நாம் உடனுக்குடன் தெரிந்து கொள்ளலாம். நல்ல யோசனை, அப்படியே செய்கிறேன். போய் வருகிறேன். ஓலையை திரும்ப கொடுத்துவிட்டு ஒற்றற்படை தலைவன் வெளியேறினான். வெளியேறுபவனையே வெறுத்து பார்த்து கொண்டிருந்தான் கார்கோடன். எந்த புற்றில் எந்த பாம்போ என்றது அவனது மனம். அதற்கடுத்த 2 நாட்களில் எல்லையோர கிராமங்களில் மேன்மேலும் கால்நடைகள் காணாமல் போக துவங்கின. தொடர்கதையாக களவு சம்பவங்கள் தொடர்ந்து நிகழத் தொடங்கின. ஆடுகளையும் மாடுகளையும் இழந்த விவசாயிகள் கள்வர்களை கண்டுபிடித்து தண்டிக்கவும் இழப்பீடு பெறவும்
தலைநகரத்தை நோக்கி படையெடுக்க துவங்கினர். அந்த கூட்டத்தில் கருத்திருமனின் ஆட்களும் வெவ்வேறு வேடத்தில் கலந்து கொண்டிருந்தனர். வெவ்வேறு கிராமங்களை சார்ந்தவர்கள் ஒன்று கூடியிருந்ததால் அவர்களை யாரும் சந்தேகிக்கவில்லை. தங்களைப் போல் பாதிக்கப்பட்ட கிராமவாசிகளில் அவர்களும் சேர்த்து என்று நினைத்தனர். அன்றைய அரசவை கூடியது. தன் அரியணையில் கம்பீரமாக அமர்ந்திருந்தான் கார்கோடன். அசைக்க முடியாத அதிகார தோரணையில் அமர்ந்திருந்தான் புகழேந்தி. இன்றைய அரசவையில் தனக்கு எதிராக தன் நாட்டு மக்களை குற்றம் சுமத்து போவதை அறியாமல் அமர்ந்திருந்தான் அவன். அன்றைய அரசவை கூட்டம் துவங்கியது. எப்பொழுதும் அரசவை கூட்டத்தை தன் விரல் நுனியில் வைத்திருப்பது புகழேந்தியின் வழக்கம். அன்று மக்களிடம் வரும் முறைப்பாடுகளை முன்னதாகவே கேட்டறிந்து அவற்றிற்கான தீர்வுகளையும் கண்டறிந்து வைத்திருப்பது அவனது வழக்கம். அதனால் அரசவை கூட்டம் எப்பொழுதும் அமைதியாக எந்த கூச்சல் குழப்பமும் இன்றி நடந்தேறும். இன்றும் அரசவை கூட்டம் அப்படித்தான் நடந்து முடியப் போகிறது என்று அமைதியாக உட்கார்ந்து நடப்பதை கவனித்துக் கொண்டிருந்தான் அவன். முதலில் வந்த சாதாரண வழக்குகளை விசாரித்து கார்கோடன் அவற்றுக்கான தீர்ப்புகளை வழங்கினான். அன்றைய வழக்குகள் மிக சொற்பம் என்பதால் அரசவை கூட்டம் விரைவாகவே முடிவடைந்தது. இன்னும் ஏதாவது வழக்குகள் குறைகள் இருக்கின்றனவா? அப்படி எதுவாக இருந்தாலும் தயக்கமின்றி கூறுங்கள். அவற்றை தீர்க்க என்னாலான முயற்சிகளை செய்கிறேன் என்றான் கார்கோடன். பொதுமக்கள் தரப்பிலிருந்து மெல்லிய சலசலப்பு எழுந்தது. மன்னிக்க வேண்டும் அண்ணா, நாங்கள் எல்லைப்புறத்தை சார்ந்த விவசாயிகள். நாங்கள் இங்கு வந்து சேர மிகவும் தாமதமாகிவிட்டது. நாங்கள் உள்ளே வருவதற்கும் அரசவை நேரம் முடிவதற்கும் நேரம் சரியாக இருக்கிறது. அரசவை நேரத்தை நீட்டிப்பதற்கு எங்களை மன்னிக்க வேண்டும் என்றார் கூட்டத்தில் இருந்த ஒரு பெரியவர். பரவாயில்லை பெரியவரே, எல்லைப்புறத்திலிருந்து இவ்வளவு தூரம் பயணமாக வந்திருக்கிறீர்கள் என்றால் விஷயம் அதிமுக்கியமானதாக இருக்க வேண்டும் என்றான் கார்கோடன் புருவங்களை நிறுத்தபடி. ஆம் அண்ணா, விஷயம் அதிமுக்கியமானதுதான். எல்லைப்புறத்தில் இருக்கும் எங்கள் கிராமங்கள் அரசருக்கு விசுவாசமானவை. அந்நிய நாட்டு படையெடுப்புகளை முதலில் அரசு நிர்வாகத்திற்கு அறிவிப்பதும் நாங்கள்தான். எங்கள் கண்களில் படாமல் அந்நியர்கள் யாரும் காடுகளிலும் எல்லையிலும் ஊடுருவி வர முடியாது. அப்படிப்பட்ட எங்கள் கிராமங்களில் தொடர்ந்து இரவு நேரங்களில் கால்நடை செல்வங்கள் காணாமல் போகின்றன. வனவிலங்குகள் தாக்குதல் நடத்தியது போலவும் தோன்றவில்லை. இது நிச்சயம் மனிதர்களின் வேலைத்தான். ஆனால் இரவு நேரத்தில் திருடும் கால்நடைகளை எப்படி யார் கண்ணிலும் படாமல் கடத்தி செல்கிறார்கள் என்ற ரகசியம் மட்டும் எங்களுக்கு புரியவில்லை. இந்த தகவல் நேற்று இரவே ஒற்றற்படையின் மூலமாக என்னை வந்தடைந்து விட்டது. எளிய விவசாயிகளுக்கு கால்நடைகள் எவ்வளவு பெரிய செல்வம் என்பதை நான் நன்கு அறிவேன் என்றான் கார்கோடன். தனக்கு தெரியாமல் இந்த செய்தியை கார்கோடனிடம் சொல்லிவிட்டானே என்ற ஆத்திரத்தில் ஒற்றற்படை தலைவனை கோபத்துடன் முறைத்தான் புகழேந்தி. பரமசிவன் கழுத்து பாம்பாக புகழேந்தி இருந்திருந்தால் ஒற்றற்படை தலைவன் பயத்தில் தரையை பார்த்து நின்றிருப்பான். ஆனால் இப்பொழுது கார்கோடனுக்கு வேண்டாத மருமகள் போன்ற நிலையில் புகழேந்தி இருப்பதால் அவனை கண்டுகொள்ளாமல் அலட்சியப்படுத்தினான் அவன். அவனது அலட்சியத்தை கண்ட புகழேந்தி தன்னை பார்த்து எப்பொழுதும் பயப்படுகிறவன் இப்பொழுது அலட்சியம் செய்கிறானே என்று உள்ளுக்குள் குமைந்து கொண்டிருந்தான். இது கல்வர்களின் வேலையாக இருக்கும் என்று சந்தேகப்படுகிறீர்களா என்றான் கார்கோடன். உறுதியாக எங்களின் சந்தேகம் அதுதான் மன்னா. ஆனால் ஆசாமிகளை அடையாளம் காண இயலவில்லை. புகழேந்தி என்றான் கார்கோடன். மன்னா என்றான் எழுந்து நின்றபடி புகழேந்தி. நாளை உன் தலைமையில் சிறுபடை ஒன்று கிளம்பட்டும். உனக்கான உடை, உணவு, இருப்பிடம் இவற்றை கிராம மக்கள் கவனித்துக் கொள்வார்கள். அந்த கல்வர்களை பிடித்து பின்பே நீ தலைநகரம் திரும்ப வேண்டும். இது என் உத்தரவு என்றான் கார்கோடன். சொகுசான தலைநகர வாழ்க்கையை விட்டுவிட்டு காட்டில் போய் கஷ்டப்பட வேண்டுமா என்று ஒரு நிமிடம் நினைத்தான் புகழேந்தி. சொற்ப மனிதர்களிடம் தன் அதிகாரத்தை காட்ட அவன் விரும்பவில்லை. இங்கே ஒரு அரசனுக்கான அதிகாரம் அவனுக்கு இருந்தது. இப்பொழுது சூழ்நிலை சரியாக இல்லை. திறமையான 2 கல்வர்கள் நாட்டினுள் நுழைந்திருக்கும் பொழுது கார்கோடனை தனியாக விட்டு செல்வது சரிவல்ல என்று அவன் கருதினான். இப்பொழுது தன் எண்ணங்களை கார்கோடனிடம் சொல்வது சரியல்ல. தனியாக சந்தித்து பேசிக் கொள்ளலாம் என்று நினைத்தவன் உத்தரவு அரசே என்றான். அன்றைய அரசவை கூட்டம் கலந்தது. இந்த கவலையில் ஒற்றற்படை தலைவனை கண்டிக்க புகழேந்தி மறந்துவிட்டான். அன்று மாலை தனிமையில் இருந்த கார்கோடனை அனுமதி பெற்று சந்தித்தான் புகழேந்தி. இவனை இங்கிருந்து அப்புறப்படுத்த நல்ல வழி ஒன்று கிடைத்துவிட்டது என்ற மகிழ்ச்சியில் அவனை வரவேற்றான் கார்கோடன். புகழேந்தி, எல்லைக்கு செல்ல படைகள் தயாராகிவிட்டனவா? தயார்தான் மன்னா, ஆனால் என்று இழுத்தான் புகழேந்தி. என்ன தயக்கம்? 2 கல்வர்கள் நாட்டிற்குள் நுழைந்திருக்கிறார்கள். இருவரும் அபாயகரமானவர்கள். ஆட்சி மாற்றத்தை குறிக்கோளாக கொண்டவர்கள். அவர்கள் இருக்கும்பொழுது உங்களை தனியாக விட்டு செல்ல என் மனம் ஒப்பவில்லை. பைத்தியக்காரா, இன்னும் உனக்கு சூழ்நிலை புரியவில்லையா? எல்லையில் தடையுமே இல்லாமல் ஆடுகளும் மாடுகளும் காணாமல் போகும்பொழுது தெரியவில்லையா இவையெல்லாம் அந்த கல்வர்களின் வேலைதான் என்று?
நீங்கள் சொல்வது உண்மையாக கூட இருக்கலாம். தூண்டில் புழுவை பார்த்து மீன் எப்படி ஏமாறுகிறதோ அதேபோல் அவர்கள் நமக்கு வைத்திருக்கும் தூண்டில் புழுதான் இந்த களவு சம்பவங்கள் என்று எனக்கு தோன்றுகிறது. தூண்டிலில் அகப்படுகிற மீன் அல்ல இந்த புகழேந்தி என்பதை நீ அவர்களுக்கு நிரூபித்து காட்டு. இங்கே அவர்கள் ஏதாவது விஷமம் செய்ய முயன்றால் அவர்கள் வாளை நான் ஒட்ட நறுக்கி விடுகிறேன். இல்லை மன்னா, நான் என்ன கூறுகிறேன் என்றால், அவர்களை பார்த்து பயப்படுகிறாயா என்ன என்றான் கேலியாக கார்கோடன். இனி இவனிடம் பேசி பயனில்லை. இவன் தீர்மானமாக ஒரு முடிவு எடுத்துவிட்டான் என்பதை புகழேந்தி உடனே புரிந்து கொண்டான். இனி தான் என்ன பேசினாலும் எடுபடாது என்று நினைத்தவன், பயமா எனக்கா? அவர்களை உயிரோடவோ இல்லை பிணமாகவோ உங்கள் முன்பு நிறுத்தி என் வீரத்தை நிரூபித்து காட்டுகிறேன் என்றான் கோபத்துடன். தான் விரித்த கேலி என்ற வலையில் எளிதாக புகழேந்தி விழுந்துவிட்டதை அறிந்த கார்கோடன் தனக்குள் சிரித்து கொண்டான். யார் யாரை வெற்றி கொள்ளப் போகிறார்கள் என்பதை நான் பார்க்கத்தானே போகிறேன் என்று தனக்குள் புன்னகித்துக் கொண்டான் அவன். கார்கோடனின் சூது புரியாது அங்கிருந்து கிளம்பினான் புகழேந்தி. சகோதரர்கள் இருவரும் போட்ட திட்டம் கணக்கச்சிதமாக நடந்தேறி இருந்தது. அத்தியாயம் 28. கல்வர்களை பற்றி புகார் எழுப்பிய கிராம மக்களுடன் இணைந்து புகழேந்தி தன் படைகளுடன் எல்லைப்புற கிராமங்களை நோக்கி விரைந்தான். இந்த செய்தி காட்டிலிருந்த கருத்திருமனை சென்றடைந்த பொழுது அவன் வேப்பின் உச்சிக்கே போய்விட்டான். ஒட்டி பிறந்த இரட்டை பிறவிகளைப் போல் இருந்த இருவரை சந்தேகம் எனும் விதை விதைத்து சகோதரர்கள் இருவரும் வெற்றிகரமாக பிரித்து விட்டதை அவனால் நம்பக்கூட முடியவில்லை. இருவரையும் வெற்றிகரமாக பிரித்த செய்தியை அறிந்த பின்பு மணிமாறனிடமும் கருத்திருமனிடமும் அவனது ஆட்களிடமும் புதிய உற்சாகம் தொற்றிக்கொண்டு விட்டது. சகோதரர்கள் இருவர் வல்லவர்கள், இவர்களை நம்பி எந்த வேலையிலும் இறங்கலாம் என்று கண்மூடித்தனமான நம்பிக்கை அவர்கள் அனைவரிடமும் வந்து சேர்ந்திருந்தது. அன்று இரவு கிராமத்தில் மந்திர ஆலோசனை கூட்டம் துவங்கியது. வந்து சேர்ந்திருந்த அனைவருக்கும் நடுநாயகமாக நெருப்பு ஒன்று எரிந்து கொண்டு இருந்தது. பேசுவதற்கு எழுந்த ஆதித்தன் தன் தொண்டையை செருமிக் கொண்டு பேச ஆரம்பித்தான். நண்பர்களே, நாம் இப்பொழுது கார்கோடன் என்னும் கொடியவனின் ஆட்சியை அகற்றுவதற்காக இங்கே கூடியிருக்கிறோம். இதுவரை நடந்த போர்களில் நீங்கள் தோற்று போயிருக்கலாம். அப்பொழுது நடந்த எந்த தவறுகளும் இப்பொழுது நடக்கக்கூடாது என்பதில் கவனமாக இருங்கள். இப்பொழுது இங்கே கூடியிருக்கும் அனைவருக்கும் மகிழ்ச்சியான செய்தி ஒன்றை அறிவிக்கிறேன். ஒட்டி பிறந்த இரட்டை பிள்ளைகளைப் போல இருந்த கார்கோடனையும் புகழேந்தியையும் நாம் வெற்றிகரமாக பிரித்துவிட்டோம். அவர்களைப் போலவே நம்முடைய அணியும் இரண்டாக பிரிய வேண்டும். என்ன சொல்கிறாய் நீ என்றான் கருத்திருமன் குழப்பத்துடன். வெற்றிக்கான வழியை சொல்கிறேன். என் தலைமையிலான ஒரு பிரிவு இங்கேயே இருக்கும். நம் அணியின் வேலை கார்கோடனின் எதிரிகளை கண்டுபிடித்து அவர்களை நம் அணியில் இணைத்து நம் அணியை வலுப்படுத்துவது, ஆட்களின் எண்ணிக்கையை அதிகரித்து போருக்கான ஏற்பாடுகளை செய்வது, கோட்டையின் பலவீனங்களை அறிந்து அதை தகர்ப்பதற்கான வழிகளை கண்டறிவது. அறிஞனின் வேலை? அவருடைய வேலை புகழேந்தி திரும்பவும் தலைநகரத்துக்குள் வராமல் அவனை போக்கு காட்டி திசை திருப்பி அவனது படைகளை அழித்து அவனை தனிமரமாக்குவது. அந்த வேளையில் மாறனும் ஆதிரனும் என் அண்ணனுக்கு உதவி செய்வார்கள். காட்டின் அத்துணை வழித்தடங்களும் உள்ளங்கை ரேகை போல் அவர்களுக்கு அத்துப்படி. அவனை காட்டில் திணறடிக்க அவர்களின் உதவி தேவை. நல்ல யோசனை ஆதித்தா. நாளை காலை புகழேந்தி தன் படைகளுடன் எல்லைப்புற கிராமங்களுக்கு விரையப் போகிறான். அங்கே இருக்கும் கிராமங்களுக்கு பாதுகாப்பு தரப்போகிறான். அவனுக்கு தெரியாத விஷயம் என்னவென்றால், அடுத்த 2 நாட்களுக்கு நாம் எல்லைப்புற கிராமங்களுக்கு செல்லப்போவதில்லை. ஏனென்றால் நாம் வேறு திசையில் இருக்கும் கிராமங்களை குறிவைக்கப் போகிறோம். அங்கே தாக்குதலும் களவும் நடந்த பிறகு கல்வர்கள் தொடர்ந்து இடம்பெயர்ந்து செல்வதாக நினைப்பவன் தன் ஆட்களை சிலரை பாதுகாப்புக்காக கிராமங்களில் விட்டுவிட்டு கொள்ளையடிக்கப்பட்ட புதிய கிராமங்களை நோக்கி விரைவான். நாம் இடம் மாறிக்கொண்டே இருப்போம். அவனது ஆட்களின் எண்ணிக்கையும் கணிசமாக குறைந்து கொண்டே இருக்கும். அங்கேயும் இங்கேயும் இடைவிடாமல் பயணம் மேற்கொள்வதால் அவனும் அவனது சொற்ப படைகளும் வெகுவாக களைத்து போயிருப்பார்கள். களைத்து போனவர்களை வீழ்த்தும் வேலையை அண்ணன் கவனித்துக் கொள்வார். திட்டம் எல்லோருக்கும் புரிந்ததா என்றான் ஆதித்தன். நன்றாகவே புரிந்தது என்றான் மணிமாறன். மணிமாறன் உயிரோடு இருக்கும் செய்தியை நாட்டு மக்களிடம் கொண்டு செல்லுங்கள். அது புதிய உத்வேகத்தை மக்களிடம் ஏற்படுத்தும். இருதலை கொள்ளி எறும்பாக தவிக்கும் உங்களின் ஆதரவாளர்கள் தெளிவாக ஒரு முடிவெடுத்து உங்கள் பக்கம் நிற்க அது உதவும். நல்ல யோசனை என்று ஆதித்தனை பாராட்டினான் மணிமாறன். இனி நாம் செய்ய வேண்டியது ஆயுதங்களை சேகரிப்பது. சேகரித்த ஆயுதங்களை வைத்து பயிற்சி செய்வது, புதிய ஆட்களுக்கு
ஆயுத பயிற்சி கொடுத்து அவர்களை யுத்தத்திற்கு தயார் செய்வது. அவற்றை நான் பார்த்துக் கொள்கிறேன் என்றான் கருத்தெருமன். இத்தோடு ஆலோசனை கூட்டம் கலைகிறது. போர் மேகம் சூழும் பொழுது அடுத்த கூட்டம் நடக்கும் என்று அறிவித்தான் ஆதித்தன். அன்று இரவு அனைவரும் நிம்மதியாக உறங்கிக் கொண்டிருந்தனர். ஆதித்தன் உறக்கம் வராமல் புரண்டு கொண்டிருந்தான். தீவட்டி வெளிச்சத்தில் தன் மீது ஒரு நிழல் படர்வதை பார்த்தவன் தலைமாட்டில் வைத்திருந்த வாளை சற்றென்று உருவினான். யார் நீ என்ற கனத்த குரல் அவன் உதடுகளிலிருந்து உதிர்ந்தது. பயம் வேண்டாம், நான் உங்களின் நண்பன்தான் என்ற உருவம் தன் முக்காடை அவிழ்த்து முகத்தை வெளிச்சத்தில் காட்டியது. அங்கே நின்று கொண்டிருந்தது மாறன். நீயா? இந்த நள்ளிரவில் எல்லோரும் உறங்கும் நேரத்தில் இங்கே என்ன செய்கிறாய் என்றான் ஆதித்தன். உன்னிடம் ஒரு உறுதிமொழியை பெற வந்திருக்கிறேன் நண்பனே என்று புன்னகைத்தான் அவன். உறுதிமொழியா என்று கேள்விக்குறியோடு வார்த்தைகளை நிறுத்தினான் அவன். ஆமாம், என் இனத்தை, நண்பர்களை, சொந்தங்களை நிர்மூலமாக்கி அழித்தவன் அந்த புகழேந்தி. அவனை கொல்வதுதான் என் நோக்கம். அப்படி கொன்றால்தான் இறந்த மக்களின் ஆன்மா சாந்தியடையும். அவனை உன் விருப்பம் போல் கொல்லலாம். அவன் வெல்ல முடியாத வீரன். அவனை தனிமேல் மோதி வெல்லும் வல்லமை உனக்கிருந்தால் நீ அவனை கொல்வதில் எனக்கு மறுப்பேதுமில்லை என்றான் அமைதியான குரலில் ஆதித்தன். அவன் செய்தது அநியாயம். என் பக்கம் நியாயம் இருக்கிறது. அவனை நான் கொல்வதுதான் முறை. அதுதான் சொன்னேனே. நீங்கள் இருவரும் தனியாக மோதிக்கொள்ளுங்கள். உங்களில் பலம் பொருந்தியவன் வெல்லட்டும். அதுதானே யுத்தத்தின் விதி. நல்லது நண்பனே, இந்த விஷயத்தை உன் அண்ணனிடம் கூறிவிடு. அவனை காப்பாற்ற உன் அண்ணன் நினைத்தால் விளைவு விபரீதமாக இருக்கும். என் அண்ணன் சூழ்நிலைக்கேற்ப நடந்து கொள்பவன். உன் எண்ணத்திற்கு குறுக்கே வரமாட்டான். அப்படி வந்துவிட்டால் நீ உன் எண்ணத்தை மறந்துவிடு. என் அண்ணன் புகழேந்தியை விட 2 மடங்கு ஆபத்தானவன். உன்னுடைய இந்த எண்ணம் உன் நண்பனுக்கு தெரியுமா? தெரியும். இதை பற்றி பேச சொல்லி அனுப்பி வைத்ததே அவன்தான். முன்னெச்சரிக்கையோடுத்தான் நீயும் உன் நண்பனும் இருக்கிறீர்கள். எனக்கெனவோ உன்னால் அவனை தனியாக மோதி வெல்ல முடியும் என்று நம்ப முடியவில்லை. என்னால் முடியாததுதான். ஆனால் அவனால் கொல்லப்பட்ட மூதாதையர்களின் ஆவி எனக்குள் நுழைந்து அவனை பழிக்கு பழி வாங்குவார்கள். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. போய் வருகிறேன் என்ற மாறன் ஆதித்தன் இருந்த அறையிலிருந்து வெளியேறினான். அவன் போய்விட்டானா என்றது ஒரு கனத்த குரல். அது அறிஞனுடையது. எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டிருந்தாயா என்ன என்றான் ஆதித்தன். ஆம் என்று சிரித்தான் அறிஞன். அத்தியாயம் 29. அவர்கள் ஏற்கனவே பேசி வைத்திருந்ததைப் போல் 2 பிரிவாக பிரிந்தனர். ஆதித்தன் தலைமையிலான குழு கருத்திருமேனியின் கிராமத்திலேயே தங்கிவிட்டது. அறிஞன் தலைமையிலான இன்னொரு குழு புகழேந்தி இருக்கும் திசைக்கு எதிர் திசையில் பயணமானது. அதன் பிறகு எல்லாமே அவர்கள் திட்டப்படி நடக்கத் தொடங்கின. கிராமத்திற்கு தன்னுடைய சிறு படையுடன் வந்து சேர்ந்த புகழேந்தி தன்னுடைய ஆட்களை பிரித்து எல்லா ஊர்களிலும் காவல் பணிகளில் ஈடுபடுத்தினான். அப்பொழுது அவனுக்கு ஒரு சந்தேகம் இருந்தது. ஒரு திருடன் ஒரே வீட்டில் 2 முறை திருட வரமாட்டான் என்பதால் ஏற்கனவே திருடு போன கிராமங்களுக்கு 2வது முறையாக திருட கள்வர்கள் வரமாட்டார்கள் என்று அவன் நினைத்தான். அவன் நினைத்தது சரிதான் என்பது 2 நாட்கள் கிராமங்களில் திருட்டு எதுவும் நடக்காத பொழுது நிச்சயமானது. 3ஆம் நாள் அவனை தேடி ஓலை ஒன்று வந்து சேர்ந்தது. புகழேந்தி மேற்கு திசையில் இருந்தான். வந்த ஓலையோ கிழக்கு திசையில் கள்வர்கள் கைவரிசையை காட்டிவிட்டதாக அறிவித்தது. கிராமத்து பெரியவர்களை சந்தித்து பேசிய புகழேந்தி, பெரியவர்களே, உங்கள் கிராமத்தில் திருடிய அதே நபர்கள் இப்பொழுது நாட்டின் கிழக்கு திசையில் தங்கள் கைவரிசையை காட்டியிருக்கிறார்கள். உங்களைப் போலவே பாதிக்கப்பட்ட மக்கள் மன்னரிடம் முறையிட்டிருக்கிறார்கள். மன்னர் கிழக்கு திசையில் என்னை பயணிக்க சொல்லி கட்டளையிட்டிருக்கிறார். நாங்கள் உடனே அங்கே கிளம்ப வேண்டும் என்றான் அவன். அரச கட்டளை மீற முடியாது தளபதி. நீங்கள் உங்கள் படைகளுடன் இங்கிருந்து செல்லலாம். நீங்கள் இங்கிருந்து அகன்ற பிறகு அந்த கள்வர்கள் திரும்பவும் இங்கே வர வாய்ப்பு இருக்கிறது. உங்களை திசை திரும்பவும் தந்திரமாகவும் இது இருக்கலாம் என்றார் கிராமத்து பெரியவர்களில் ஒருவர். உங்கள் கூற்றை நான் மனதில் வைக்கிறேன். நாங்கள் இங்கிருந்து போன பின்பு கள்வர்கள் மீண்டும் இங்கே வந்து கைவரிசையை காட்டுவார்களோ என்று நீங்கள் பயப்பட வேண்டாம். கிராமத்தில் இருக்கும் இளைஞர்களை இரவு நேர காவல் பணியில் ஈடுபடுத்துங்கள். இல்லை, கிராமத்து கால்நடைகளை ஒரே இடத்தில் குழுமை செய்து அவற்றுக்கு பாதுகாப்பு கொடுக்க செய்யுங்கள். உங்களை பாதுகாத்துக் கொள்ள சில முயற்சிகளையாவது செய்து பாருங்கள். அதற்குள் நான் அந்த கள்வர்களை கண்டுபிடித்து தூக்கு மேடையில் ஏற்றிவிடுவேன் என்றான் அவன். தளபதியின் பேச்சை மறுக்க இயலாமல் அவனது உண்மையை ஏற்றுக்கொள்ள வேண்டிய நிலைக்கு ஆளானார்கள் கிராமத்து மக்கள். புகழேந்தியின் படை அங்கிருந்து
கிழக்கு திசையை நோக்கி நகரத் துவங்கியது. தனது படைகளின் சிறு பிரிவை புகழேந்தி கிராமத்திலே விட்டு செல்வான் என்னும் ஆதித்தனின் நினைப்பில் மண் விழுந்தது. அதே நேரம் நாட்டிற்குள் மணிமாறன் உயிரோடு இருக்கும் செய்தி புயல் போல் பரவி கொண்டு இருந்தது. அந்த செய்தி கார்கோடனின் காதிலும் விழத் தவறவில்லை. ஏற்கனவே பூபதி கொடுத்த ஆவணங்கள் மூலமாக மணிமாறன் உயிரோடு தான் இருக்க வேண்டும் என்று நினைத்தான் அவன். அவனது நினைப்பை உறுதிப்படுத்தியது பரவி கொண்டிருந்த வதந்தி. அவன் உயிரோடு இருப்பதால் தனக்கு எந்த பாதிப்பும் இல்லை என்பதால் அந்த விஷயத்தை அவன் கண்டு கொள்ளவில்லை. ஆனால் மதிமாறன் உயிரோடு இருக்கும் செய்தி மக்களிடம் வேறு விதமான எழுச்சியை ஏற்படுத்தி இருந்தது. ஆதித்தனின் யோசனைப்படி மக்களிடையே தோன்றிய மணிமாறன் அவர்களின் உணர்வுகளை தன் பேச்சின் மூலமாக கட்டியெழுப்ப முயன்றான். தொடர் முயற்சிகளின் விளைவாக மக்களிடையே அவனுக்கான ஆதரவு அலை பெருக ஆரம்பித்தது. கார்கோடனுக்கு எதிரானவர்கள் மறைமுகமாக கருத்திருமனுடன் கைகோர்க்க ஆரம்பித்ததுடன் நிதிகளை அள்ளி வழங்க ஆரம்பித்தனர். அந்த நிதி ஆயுதங்கள் செய்வதற்கான மூலப்பொருளானது. எழுச்சி பெற்ற இளைஞர் கூட்டம் மணிமாறனின் கூட்டத்தில் இணைய ஆரம்பித்தது. அவர்களுக்கு ஆயுத பயிற்சி கொடுத்து போருக்கு தயார் செய்தான் கருத்திருமன். நிதி அதிக அளவில் சேர்ந்ததால் அவர்கள் யாரும் இப்பொழுது காட்டில் வேட்டையாடுவதை நிறுத்திவிட்டார்கள். பத்ரன் இதனால் மகிழ்ச்சி அடைந்தான். தங்களின் உணவு தேவைகளில் கருத்திருமனின் ஆட்கள் குறுக்கிடாததால அவன் மகிழ்ச்சி அடைந்தான். அந்த கல்வர்கள் தாங்கள் சொன்னது போலவே செய்துவிட்டார்களே என்று நினைத்தவன் தன் கூட்டத்தாருடன் நன்றி சொல்ல ஆதித்தனை தேடி வந்தான். அங்கே அறிஞன் இல்லாமல் ஆதித்தன் மட்டும் இருப்பதை பார்த்து ஆச்சரியமடைந்தான். அவனது எதிர்பாராத வருகையை பார்த்து ஆதித்தனும் கருத்திருமனும் அவனை வரவேற்றார்கள். ஆதித்தனை தழுவிக்கொண்ட பத்ரன், சொன்ன சொல் தவறவில்லை நண்பனே. நீ இப்பொழுது வனத்தில் விலங்குகள் பல்கி பெருகிக் கொண்டிருக்கின்றன. கருத்திருமனின் ஆட்கள் எங்களோடு உணவுக்கு போட்டி போடாததால எங்கள் பிரச்சனைகள் தேர்ந்தது. எங்களுக்குள் இருந்த பூசல்களும் அகன்றுவிட்டன என்றான் மகிழ்ச்சியுடன். கவலைப்படாத நண்பனே, வெகு விரைவிலேயே நாங்கள் இந்த இடத்தை விட்டு நகரத்திற்கு சென்று விடுவோம். அதற்கான காலம் கணிந்து வருகிறது. முழு வனமும் உங்களின் ஆதிக்கத்திலேயே வந்து சேரப்போகிறது என்றான் ஆதித்தன். நம்மிடையே இருந்த எல்லா பூசல்களும் இப்பொழுது தெரிந்துவிட்டன. நாம் நண்பர்களாகிவிட்டோம். இந்த வனத்தை எங்களிடமே விட்டு செல்லும் உங்களுக்கு கைமாறாக எந்த உதவியும் செய்ய தயாராக இருக்கிறேன். உண்மையாகத்தான் சொல்கிறாயா? உளமாற சொல்கிறேன். அப்படியானால் இந்த போரில் நீயும் உன் ஆட்களும் எங்களுடன் சேர்ந்து போரிட வேண்டும். அதற்கென செய்தால் போயிற்று. ஆனால் மரபு வழி யுத்த முறைகளில் எங்களுக்கு அனுபவம் இல்லையே. அதுதான் எனக்கும் வேண்டும். அதுதான் உங்களின் பலம். எங்களுக்கு உதவ தீர்மானித்து விட்டாய். காட்டில் இருக்கும் கொடிய மிருகங்களை நீங்கள் வேட்டையாடி பிடிக்க வேண்டும். அவை எதற்கு? யுத்தத்தில் அங்கம் வகிக்க கூடவே இன்னொரு உதவியும் தேவை. என்ன அது? காதை காட்டு சொல்கிறேன். ஆதித்தன் அவன் காதில் ரகசியம் பேச துவங்கினான். அவன் பேசுவதை கேட்ட பத்ரன், இவ்வளவுதானா விஷயம்? இது நாங்கள் எளிதில் செய்து விடுவோம். இப்பொழுதிருந்தே காட்டிற்குள் வேட்டையை துவங்கி விடுகிறோம் என்று சிரித்தான். கருத்திருமன் இருவரையும் புரியாமல் பார்த்து கொண்டிருந்தான். இருவரும் என்ன ரகசியம் பேசுகிறார்கள் என்று அவனுக்கு புரியவில்லை. கருத்திருமன் தன் சந்தேகத்தை வாய்விட்டு கேட்கவும் செய்தான். அவை நம்முடைய ரகசிய ஆயுதங்கள் என்று கூறி பூடகமாக சிரித்த ஆதித்தனை அவனால் புரிந்து கொள்ள முடியவில்லை. அத்தியாயம் 30. புகழேந்தி தான் கணித்தபடி ஆதித்தனும் அர்ஞயனும் மேற்கு திசையில் தான் கள்ளமிட திட்டமிடுவார்கள் என்று நினைத்திருந்தான். அதனால் அவன் தன் சிறுபடையை மேற்கு நோக்கி வழிநடத்தி கொண்டிருந்தான். அவனது படை மலைகளும் காடுகளும் நிறைந்த இடத்தை கடந்து கொண்டிருந்தது. ஆபத்தான வனவிலங்குகள் எந்த பக்கமிருந்தும் தாக்கலாம் என்பதால் தனது படையணிகளை உஷாராக இருக்கும்படி எச்சரிக்கை செய்திருந்தான் அவன். பாதுகாப்பை உறுதி செய்ய படைக்கு முன்னால் சிறு இடைவெளி விட்டு முன்னோடி படை ஒன்று பயணமாகி கொண்டிருந்தது. குறிப்பிட்ட தூரத்தை கடந்ததும் பாதை பாதுகாப்பாக இருக்கிறது என்பதன் அறிகுறியாக ஒரு சீர்கை ஒலி எழுப்பப்படுவதும் அதை கேட்ட பின்பே படை பாதையில் பயணமாவதும் வழக்கமான செயல்தான். அந்த சீர்கை ஒளிதான் அவர்களின் அமைதியான பயணத்திற்கு ஆதாரமாக இருந்தது. திடீரென்று எழுந்த இரட்டை சீர்கை ஒளி பாதையில் ஏதோ அபாயம் இருப்பதை சுட்டி காட்டியது. சற்று நேரத்திற்கு முன்பு அந்த இடத்தை கடந்து சென்ற முன்னோடி படையில் ஒருவன் பாதையின் நடுவே ஒருவன் விழுந்து கிடப்பதை பார்த்தான். தான் பார்த்த காட்சியை தன் படையின் தலைவனுக்கு அறிவிக்கவும் செய்தான் அவன். குதிரையிலிருந்து குதித்து இறங்கினான் முன்னோடி படையின் தலைவன். இதென்ன புது விபரீதம் என்றது அவனது மனம். முன்பின் தெரியாத இடத்தில் விழுந்து கிடக்கும் மனிதன் நல்லவனா கெட்டவனா? அல்லது குடித்துவிட்டு மயங்கி கிடக்கிறானா? இல்லை இவையெல்லாம் அந்த கல்வர்களின் சதித்திட்டமாய் என்று
அவனால் யூகிக்க முடியவில்லை. சாலையில் விழுந்து கிடந்த மனிதனை பார்த்ததும் சடுதியில் இத்தனை எண்ணங்கள் அவன் மனதில் மின்னல் வேகத்தில் எழுந்து மறைந்தன. அவன் தன் கூரிய பார்வையை சுற்றியிருந்த உயரமான பகுதிகளில் செலுத்தினான். எதிரிகள் யாராவது உயரமான இடங்களில் ஒளிந்து கொண்டிருக்கலாம். எப்பொழுது வேண்டுமானாலும் தங்கள் மீது தாக்குதல் நடத்த முனையலாம் என்று நினைத்தது அவனது அனுபவம் வாய்ந்த வயது. தன் வீரர்களில் சிலரை வில்லாம்புகளோடு உயரமான பகுதிகளை குறிவைக்க சொன்னதுடன் சந்தேகம் ஏற்படும்படி சிறு சலனம் ஏற்பட்டாலும் அந்த இடத்தை அம்புகளால் துளைத்தெடுக்கவும் உத்தரவிட்டான். தன்னுடைய உத்தரவுக்காக யாரும் காத்திருக்க வேண்டாம் என்று கட்டளையிட்டவன் முன்னெச்சரிக்கையாக இடுப்பில் இருந்த வாளை உருவிக்கொண்டான். விழுந்து கிடந்த மனிதனை நோக்கி அடிமேல் அடி வைத்து நடந்தவனின் இதயம் படக் படக்கென தொடங்கியது. சாலையின் நடுவே விழுந்து கிடந்தவன் குப்புற கிடந்ததால் அவனது முகத்தை முன்னோடி படையின் தலைவனால் பார்க்க முடியவில்லை. அவனது கண்ணுக்கு தெரிந்ததெல்லாம் ஆசாமியின் முதுகு மட்டும்தான். அதுவும் ஏறி இறங்கிக் கொண்டிருந்ததால் ஆசாமி செத்து தொலையவில்லை, இன்னும் உயிரோடு தான் இருக்கிறான் என்பதை அவன் உறுதி செய்து கொண்டான். தன்னுடைய வாளின் நுனியை அவனது முதுகில் பதித்தவன், யார் நீ? எதற்காக இப்படி பாதையை மறித்து கொண்டு கிடக்கிறாய் என்று கேள்வி கேட்டான். அவன் கேள்வி கேட்பதை வில்லேந்திய வீரர்களில் ஒருவன் பார்த்தபொழுது, முட்டாள், இங்கே என்ன வேடிக்கை? மலைப்பகுதியில் உன் பார்வையை செலுத்து, இல்லை என்றால் இருவரும் பிணமாகி விடுவோம் என்று எரிந்து விடவும் செய்தான். அவன் தன் பார்வையை உயரமான பகுதிகளில் செலுத்த ஆரம்பித்தான். தன்னுடைய கேள்விக்கு எந்த பதிலும் வராததால கோபமடைந்த முன்னோடி படையின் தலைவன், குடிகார பயல், வயிறு முட்டை கொடுத்துவிட்டு பாதையில் படுத்து நம் பயணத்திற்கு இடையூறு செய்கிறான் என்றபடி அவனை இரண்டொரு முறை எட்டி உதைத்து எழுப்பவும் முயன்றான். கீழே கிடந்தவன் அவனது எந்த உதைக்கும் அசைந்து கொடுக்காததால கோபமடைந்த படைத்தலைவன் கீழே குனிந்து உட்கார்ந்து அவனது உடலை திருப்ப முயன்றான். அவனால் தனியாளாக அதை செய்ய முடியாததால உதவிக்கு தன்னுடைய ஆட்களில் ஒருவனை கூப்பிட்டான். இருவரும் சேர்ந்து அவனை திருப்பி போட்டனர். கீழே கிடந்தவனின் முகம் இப்பொழுது பார்வைக்கு காண கிடைத்தது. அவனது முகம் இரத்த காயங்களுடன் வீங்கி காணப்பட்டது. உடலிலும் ஆங்காங்கே இரத்த காயங்கள் காணப்பட்டிருந்தன. ஆனால் அவை புதிய காயங்களைப் போல் தோன்றவில்லை. இரத்தம் உறைந்து பொறுக்கு தட்டி போயிருந்தன. இவை பழைய காயங்கள் போல் தெரிகிறது. ஆசாமி நேற்று படுமோசமாக தாக்கப்பட்டிருப்பான் போல் தெரிகிறது. நீண்ட தூரம் ஓடி வந்ததில் அவனது கீழாடையும் கால்களும் கடுமையாக சேதமடைந்திருக்கின்றன. ஆம், நீ சொல்வது உண்மைதான். ஆசாமி மயக்க நிலைமையில் இருக்கிறான். குதிரையில் தொங்கும் என் தண்ணீர் குடுவியை எடுத்து வா. இவனது மயக்கத்தை தெளிய வைக்கும் முயற்சியில் நான் ஈடுபடுகிறேன். நீ அபாய சமீட்சைக்கான சீழ்கை ஒளியை ஏற்படுத்து. கவனம், ஒரு நீண்ட சீழ்கை ஒளி பாதை பாதுகாப்பானது என்பதை குறிக்கும். 2 சீழ்கை ஒளிகள் பாதை அபாயகரமானது என்பதை குறிக்கும். 3 சீழ்கை ஒளி தளபதியாரை இங்கே வரவேண்டும் என்ற பொருளை தரும். இவனை பற்றிய முடிவை தளபதி புகழேந்திதான் எடுக்க வேண்டும். இப்பொழுது நீ அடிக்க வேண்டியது 3 சீழ்கை ஒளிகள். வீரன் தன் வாயில் விரலை வைத்து 3 சீழ்கை ஒளிகளை எழுப்பினான். அந்த சீழ்கை ஒளியை கேட்டதும் சற்று தூரத்தில் தொடர்ந்து வந்து கொண்டிருந்த படை வரிசை அப்படியே நின்றது. 3 சீழ்கை ஒளிதானே கேட்டது என்றான் முன்னிலையில் இருந்த வீரன் சந்தேகத்துடன். ஆம், 3 ஒளிகள் தான் எனக்கும் கேட்டது என்றான் அருகில் இருந்தவன். படையின் கடைசியில் வந்து கொண்டிருந்த புகழேந்தி படை நகராமல் தேங்கி நிற்பதை கவனித்தான். என்ன ஆயிற்று? ஏன் தேங்கி நிற்கிறீர்கள் என்றான் குழப்பத்துடன். முன்னோடி படை 3 சீழ்கை ஒளிகளை எழுப்பியிருக்கிறது தளபதி. அப்படியா? நான் போய் பார்க்கிறேன் என்ற புகழேந்தி குதிரையை விரட்டினான். கடைசி வரிசையிலிருந்து அவனது குதிரை விரைந்து வருவதை பார்த்த படையினரிடம் மயான அமைதி நிலவியது. அவன் முன்னோடி படையை அடைவதற்கும் கீழே கிடந்தவன் மயக்கம் தெளிந்து எழுவதற்கும் நேரம் சரியாக இருந்தது. என்ன நடந்தது என்பதை புது நபரின் கோலத்தினை பார்த்து யூகித்துவிட்ட புகழேந்தி, யார் நீ என்றான். என் பெயர் மாறன் என்றான் மாறன். அறிஞனின் 2வது பொறியில் கால் வைக்கிறோம் என்பதை அறியாமல் குதிரையிலிருந்து இறங்கினான் புகழேந்தி. அத்தியாயம் 31. முன்னோடி படை இருக்கும் இடத்தை நோக்கி குதிரையில் விரைந்து வந்த புகழேந்தி வில்லாளிகள் உயரமான இடங்களை குறிவைத்து நிற்பதை பார்த்து அவனது முன்னெச்சரிக்கை உணர்வை மனதிற்குள்ளேயே பாராட்டி கொண்டான். பாதையில் ஒருவன் விழுந்து கிடப்பதையும் அவனது உடைகள் தனது படைகளின் சீருடைகளிலிருந்து வேறுபட்டு இருப்பதையும் பார்த்தவன் சடுதியில் கீழே கிடப்பவன் யாரோ ஒரு அந்நியன் என்பதை உடனே கண்டு கொண்டான். அவனை பார்த்து எழுந்து நின்று மரியாதை செலுத்திய முன்னோடி படையின் தலைவனை பார்த்து, யார் இவன் என்று வினாக்களை வீசினான் புகழேந்தி. யார் என்று எனக்கும் தெரியவில்லை தளபதி.
அவனது மயக்கத்தை தெளிய வைக்கும் முயற்சியில்தான் இவ்வளவு நேரம் ஈடுபட்டிருந்தேன். இதோ அவனது மயக்கம் தெளிந்துவிட்டது என்றான் முன்னோடி படையின் தலைவன். அவனை முழுதாக சோதித்து விட்டீர்களா? அவனிடம் ஆயுதங்கள் ஏதாவது இருக்கிறதா என்றான் புகழேந்தி. அவனை முழுதாக சோதித்தாகிவிட்டது. அவனிடம் ஆயுதங்கள் எதுவுமில்லை. முகத்தில் தண்ணீர் பட்டதும் கண் விழித்தவன் தான் எங்கே இருக்கிறோம் என்று தெரியாமல் மலங்க மலங்க விழித்தான். நான் எங்கே இருக்கிறேன் என்றான் சுற்றுமுற்றும் பார்த்தபடி. பாதுகாப்பான கரங்களில் தான் இருக்கிறாய். நான் புகழேந்தி, மதுராபுரியின் தளபதி. இவர்கள் என் படை வீரர்கள். போதுமா விளக்கம்? யார் நீ? எதற்காக இந்த பாதையின் குறுக்கே விழுந்து கிடக்கிறாய்? உன்னை இப்படி பலமாக தாக்கியது யார் என்று வில்லிலிருந்து புறப்படும் அம்பை போல் அடுத்தடுத்த கேள்விகளை வீசினான் புகழேந்தி. எழுந்து நின்றவன் அப்படியே சரிந்து விழுந்து முழந்தாளிட்டு நின்றான். அவனது கண்களிலிருந்து கண்ணீர் பெருக ஆரம்பித்தது. நல்ல வேளையாக நான் உங்கள் கண்களில் தென்பட்டேன். கும்பிட போன தெய்வம் குறுக்கே வந்தது போல் வந்து என்னை காப்பாற்றிவிட்டீர்கள். அதற்கு என் நன்றிகளை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். என் பெயர் மாறன். தெற்கு திசையில் இருக்கும் மலை கிராமத்தை சேர்ந்தவன். 2 நாட்களுக்கு முன்பாக சில கொள்ளையர்கள் எங்கள் கிராமத்தை தாக்கினார்கள். யாரையும் உயிரோடு விட்டு வைக்கவில்லை. நான் மட்டுமே உயிர் பிழைத்தேன். இந்த தகவலை தெரிவிக்க தலைநகரத்துக்கு விரைந்த என்னை அந்த கல்வர்கள் துரத்தி வந்து தாக்கினார்கள். அந்த தாக்குதலில் நான் மயக்கமடைந்து விட்டேன். என்னை இறந்துவிட்டதாக தவறாக கருதிவிட்டு சென்று விட்டார்கள். அந்த கல்வர்கள் யார் என்று தெரியுமா? அவர்கள் நிச்சயமாக நம் நாட்டை சார்ந்தவர்கள் இல்லை. அந்நியர்களாகத்தான் இருக்க வேண்டும். ஆனால் உள்ளூர் ஆட்கள் சிலரும் அவர்களது குழுவில் இருந்திருக்க வேண்டும். உங்கள் கிராமத்தின் கால்நடைகளை அவர்கள் என்ன செய்தார்கள்? அதை பற்றி எனக்கு எதுவும் தெரியவில்லை. நான் தான் அவர்களிடம் அகப்படாமல் தப்பி ஓடி வந்து விட்டேனே. அந்த கல்வர்கள் தங்களுக்குள் யார் பேரையாவது சொல்லி அழைத்து கொண்டார்களா? அப்படி எதுவும் எனக்கு ஞாபகம் இல்லை. ஒருவன் பெயர் மட்டும் ஞாபகம் இருக்கிறது. ஆதித்தன். அவனது அண்ணன் ஒருவனும் அந்த கும்பலில் இருந்தான். அவன் பெயர் கூட வாயில் சற்றென்று வர மறுக்கிறதே. ஹரிஞ்சயன். சரிதானே நான் சொன்ன பெயர் என்றான் புகழேந்தி. ஆமாம், இதுதான் அவனது பெயர். அவனை உங்களுக்கு தெரியுமா என்றான் மாறன். அவனை பற்றி நிறைவே கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆசாமியை நான் இதுவரை நேரில் மட்டும் சந்தித்தது கிடையாது. அவர்களை அடையாளம் காட்ட நான் இருக்கிறேன். நீங்கள் படையுடன் விரைந்து வந்தால் அவர்களை பிடித்து விடலாம். அவர்களை நாட்டு மக்கள் மத்தியில் தூக்கிலிட்டு கொன்றால்தான் என் மனம் ஆறும். உனக்கு அந்த கல்வர்களை பற்றி சரியாக தெரியவில்லை. அவர்கள் ஒரே கிராமத்தை 2 முறை கொள்ளையடிக்க மாட்டார்கள். ஏற்கனவே கிழக்கு மேற்கு என்ற 2 திசைகளில் கொள்ளையை நடத்தி முடித்து விட்டார்கள். இப்பொழுது தெற்கிலும் கைவரிசையை காட்டிவிட்டார்கள். உன் கிராமத்துக்கு நான் வருவது வீண் வேலை. அவர்கள் நிச்சயமாக அங்கே இருக்க மாட்டார்கள். வேறு திசையை நோக்கித்தான் சென்றிருப்பார்கள். புகழேந்தியின் பேச்சை கேட்டதும் மாறனின் இதயம் நின்று துடித்தது. மொத்த காரியமும் வீணாகிவிடும் போலிருக்கிறது என்று கவலைப்பட ஆரம்பித்தான். அதை மடைமாற்ற பேச்சை வேறு பக்கமாக திருப்பினான். எனக்கெனவோ அவர்கள் வேறு திசையில் பயணித்தது போல் தெரியவில்லை. மலை கிராமங்களுக்கான வார சந்தையில் கால்நடைகளை விற்று காசாக்க வேண்டும் என்று அவர்கள் பேசிக்கொள்வதை என் காதால் கேட்டேன். அவர்கள் காலடி வைத்த இடத்தில் ஆட்சி மாற்றத்தை நடத்தி காட்டுவதுதான் அவர்கள் வழக்கம். இப்படி ஆடு மாடுகளை திருடி செல்வது அவர்களின் வழக்கமல்ல. இதில் ஏதோ சூது இருக்கிறது. அவர்களுக்கு வழிகாட்டி அழைத்து வரும் ஆட்கள் உள்ளூர்காரர்கள் என்று சொன்னேன் அல்லவா? அவர்களில் ஒருவனை நான் அரண்மனைக்கு வந்தபொழுது பார்த்திருக்கிறேன். அவன் கருத்திருமனின் ஏவல் ஆட்களில் ஒருவன். இதன் பின்னால் வேறு யாரோ இருக்கிறார்கள். வேறு யார் இருக்கப் போகிறார்கள்? கருத்திருமன் தான். காட்டில் மறைந்து வாழ்ந்து கொண்டிருந்த அவனது ஆட்கள் இப்பொழுது களவாடவும் துணிந்துவிட்டார்கள் போல் தெரிகிறது. அவர்களுக்கு களவாடும் பயிற்சி தர அந்த திருட்டு பயல்கள் இருவரும் வந்திருக்க வேண்டும். இன்னும் 2 நாட்களில் கிராம சந்தை கூடவிருக்கிறது. அதற்குள் அந்த கல்வர் கூட்டம் இன்னும் சில கிராமங்களை கொள்ளையடித்து தங்கள் கால்நடைகளின் எண்ணிக்கையை அதிகரித்துக் கொண்டிருப்பார்கள். எனக்கு அங்கே செல்லும் குறுக்கு வழி தெரியும். நாம் அவர்களுக்கு முன்னதாகவே அங்கு சென்று விடலாம். அவர்கள் எண்ணீர் இறைந்த கால்நடைகளுடன் அங்கு வந்து சேர எப்படியும் தாமதமாகும். நாம் அங்கே பதுங்கி காத்திருந்தால் அவர்களை எளிதாக பிடித்து விடலாம் என்றான் மாறன். புகழேந்தி அவன் சொன்னவற்றை யோசிக்க ஆரம்பித்தான். இவன் சொல்வதை செய்தால் வேலை எளிதாக முடிந்துவிடும். அந்த கல்வர்களும் எளிதாக பிடிபட்டு விடுவார்கள் என்று நினைத்தவன், மாறா, என்னையும் என் படைகளையும் இனி நீதான் வழிநடத்த வேண்டும்.
இனி நீயே என் படைகளின் பதகன். யார் அங்கே? இவனுக்கு ஒரு குதிரையை கொடுங்கள். குதிரையில் உன்னால் பயணம் செய்ய முடியும் அல்லவா என்றான். என் உடல் பலவீனமாகத்தான் உள்ளது. அவர்களை பழிவாங்கும் வெறி என் உடலுக்கு தேவையான சக்தியை தரும். நான் வழிகாட்ட தயார் என்றான் மாறன். அவனது வழிகாட்டலில் படை நகரத் தொடங்கியது. சற்று நேரத்தில் அங்கு வந்து சேர்ந்தது அறிஞரின் தலைமையிலான சிறு படை. நம் நண்பன் கச்சிதமாக நடித்து புகழேந்தியை ஏமாற்றிவிட்டான். அவர்களை நாம் பின்தொடர்ந்து வருவதை அவர்கள் அறிய மாட்டார்கள். எல்லாம் நம் திட்டப்படியே நடக்கிறது என்று சிரித்தான் அறிஞயன். ஆபத்து பின்தொடர்வதை அறியாமல் பயணத்தை தொடர்ந்தான் புகழேந்தி. என்ன நண்பர்களே, கதையை கேட்டீங்களா? இந்த கதையோட தொடர்ச்சி அடுத்த பாகமாக உங்களுக்கு வரும். அதுவரை இந்த கதையை கேட்டுட்டு உங்களோட கருத்துக்களை பதிவிடுங்க, லைக் பண்ணுங்க, உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.